श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये। नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तम् उद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजनिगलितं याफलात् कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः। அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதியென்ன இம்மாற்றம் நான் கணவா வண்ணமே நல்கு. சதமக மணிநீலா சாருகல்ஹார ஹஸ்தா ஸ்தனபர நமிதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்து அலகவினிஹிதாபிர் ஸ்ரக்விரா கிருஷ்ணநாதா விலசது ஹிருதி கோதா விஷ்ணுசித்தாத்மஜானஹ. பெருமாளுக்கு பூமாலை தொடுத்து சூடிக் கொடுத்த ஆண்டாள், பாமாலை பாடிக்கொடுத்த ஆண்டாள், வேதத்தின் சாரமாய் நாளுக்கு ஒரு பாசுரம் என்று 30 பாசுரங்கள் இட்டாள். முதல் 5 பாசுரார்த்தத்தை அனுபவித்தோம் முன்னுரையாய். அடுத்தது 6ஆம் பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் ஈராக 10 பெண் பிள்ளைகளை எழுப்பினாள். 6வது பாசுரத்தில் ஒரு பெண், 7ல் ஒரு பெண், 8ல் ஒரு பெண் எழுப்பினாள். 9வது பாசுரத்துக்குரிய பெண், அதாவது தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரியங்கிற பாசுரத்தில் உள்ள பெண் ரொம்ப ஞானத்தோடு கூடியவள். அதனால் அவள் வெளியே தாளிட்டாலும் அந்த ஜன்னல் வழியாக யார் இருக்காங்கிறத உள்ள பார்த்து ஆண்டாள் அவளையும் எழுப்பினாள். 10வது பாசுரத்தில் சந்தேகமே இல்லை, நிஸ்சந்தேகமாய் அந்த பெண் நோன்பு நோக்க வேண்டும் என்று நோற்பதற்காக இருந்தாலும் உள்ளே பகவத் அனுபவத்தில் தான் இருந்தாள். ஏன்னா அங்கே திருத்துழாய் வாசனை வராப்பில் ஒரு பாசுரம், நல்ல நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் பார்த்தோம். இந்த 10வது பாசுரத்தில் பார்த்தா நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் ஒரு பெண். நோற்று சுவர்க்கம், சுவர்க்கம்னு சொன்னால் அந்த இடத்துல இந்திரலோகம் கிடையாது. பகவத் அனுபவம்ங்கிற கிருஷ்ண பக்தி என்பதே நமக்கு கொடுக்கக்கூடிய ரசம். அதை கொடுப்பவனே கொடுக்கும் வேளையே ஸ்வர்க்கம். ஆதலால் நோற்று சுவர்க்கம் என்று சொன்னால் பாவை நோம்புங்கிற நோன்பு இருந்து பகவத் அனுபவம்ங்கிற கிருஷ்ண பக்தியை பெறும் ஸ்வர்க்கம். அப்பேற்பட்ட நோற்று சுவர்க்கம். ஆர் ஸ்வர்க்கம்? கண்ணனுடைய பக்தி, கண்ணனுடைய அனுபவம், கண்ணனிடத்தில் நாம் காட்டும் பிரேமை. அதனால கண்ணனை அடைய வேண்டுமென்றால் 10வது பாசுரத்தில் அந்த பெண் பிள்ளையானவள் நோன்பு நோற்றாள். ஆனால் 11வது பாசுரம் எப்படி தெரியுமோ, அந்த பெண்ணை அடையணும்னா பகவான் நோன்பு நோக்கணும். அந்த அளவுக்கு ஒரு சாமர்த்தியத்தோடு கூடிய பெண். அவன் அடையறதுக்கு நம்ம நோன்பு நோக்கணும். 10வதுல நம்மளை அடையறதுக்கு அவன் நோன்பு நோக்கிறான். இது எப்படி சுவாமி புரிய மாட்டேங்கிறது? ஏதோ பகவானை அடையறதுக்கு நாம் நோன்பு நோற்றால் பரவாயில்ல. ஏதோ ஒரு ஸ்துதி ஸ்தோதாரண பிரியஹான்னு வருது இல்லையா, நல்ல ஸ்துதி பண்ணிகிட்டே இருக்கோம், அவரை பற்றி உறக்க பேசின்னு இருக்கோம், பறக்க பேசின்னு இருக்கோம், நல்ல கல்யாண குணங்களை பற்றி பேசின்னு இருக்கோம். அது நம் இடத்திலிருந்து பார்த்தால் சரி. அவர் எதுக்கு நம்ம அடையறதுக்கு உட்காந்துன்னு நோன்பு நோக்கணும்னு கேட்டால், பெருமாள் சொல்கிறார் புராணத்தில், நல்ல பக்தர்களின் ஹிருதயத்தில் வாழறதுக்கு பெருமாள் தவம் பண்ணுறாராம். அதனால்தான் அர்ஜுனன் கேட்டான், நீ இது தெய்வ குணங்கள், இது அசுர குணங்கள் அப்படின்னு பிரித்து கிருஷ்ணர் பகவத்கீதையில் தெளிவாக காண்பிப்பார். தெய்வ ஆசுரியேவச்ச அப்படிங்கிற வார்த்தையால் தெய்வ குணங்கள் இது, அசுர குணங்கள் இது. இப்படி சொன்ன உடனே அர்ஜுனனுக்கு ஒரே சந்தேகம், சுவாமி இவ்வளோ சொல்கிறேளே என்ன எதில் சேர்த்துருக்கள்? அது ஒரு கேள்வி வந்துடும் இல்லையா? நமக்கே அந்த கேள்வி வருது. நமக்கு அந்த கேள்வி வருது இல்லை, நமக்கு எப்போவுமே நம்ம தேவகோஷ்டின்னு நினச்சுன்னுடுறோம். இப்போ பிரஹ்லாத சரித்திரம் சொல்லும்போது அது என்ன ஆகிடுறது, ஹிரண்ய கசிப்புன்னு சொன்னால் வேற்றாள், பிரஹ்லாதன்னு சொன்னால் சஜாத்தியனா நம்ம பார்க்குறோம். பிரஹ்லாதன் இருக்கக்கூடிய பக்தியில் திவளை கூட நம்மக்கிட்ட இல்லையே. ஆதலால் பிரஹ்லாதனை முழு நாள் உபன்யாசம் பண்ணுன்னு பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு இருந்தாலும் பண்ணிட்டு இருப்பான். இப்போ நான் அடியேன் உபன்யாசகர், அந்த 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆகிடுதுன்னா ஓஹோ ஆயிடுத்து, 1 மணி நேரம் 15 நிமிஷம் ஆகிடுதா ஆயிடுத்து. இந்த மாதிரி நினைக்கிறவர் என்ன பக்திமான் சொல்லுங்கோ? ஆதலால் நாம் பக்தர்கள் கோஷ்டியில் சேர்த்து இல்லை. ஒன்று சொல்லலாம், ஆஸ்பயரிங் டு பி அ பக்தான்னு சொல்லலாம். அது வேணால் சொல்லலாமே ஒழிய கோஷ்டியில் நம்ம சேரலை. ஆதலால் அர்ஜுனனுக்கே ஒரு சந்தேகம், சுவாமி நீர் இவ்வளோ சொல்கிறீர், இது தெய்வ குணங்கள் அசுர குணங்கள்னு. தெய்வ குணங்கள் 10 தான் சொன்னார், அசுர குணங்கள் 20 சொன்னார். எப்போவுமே விலக்க வேண்டியது அதிகம், சேர்க்க வேண்டியது கம்மி. குணங்களில் பார்த்தா கூட ரஜோ குணத்தை விழணும்னு சொல்கிறா, தமோ குணத்தை விழணும்னு சொல்கிறா.
ஆனால் வேணும்னு சொல்கிறது ஒரே ஒரு குணம், சத்வகுணம். வேணுங்கிறது ஒன்று, வேண்டாங்கிறது ரெண்டு. ரெண்டாவது பாசனம், வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருஷைகள் கேளீரோ. இந்த பாவை நோம்புக்கு இருக்க வேண்டிய டூஸ் அண்ட் டோன்ஸை கேளுங்கோ. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி. டூ, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மெய்யிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறண்ணி வந்தேலோர் எம்பாவாய். செய்யக்கூடாதது 6, செய்ய வேண்டியது 3. எதில் பார்த்தாலும் செய்யக்கூடாததுன்னு ஜாஸ்தியாக இருக்கு பாருங்க. அதனால தெய்வ குணங்கள் 10 சொன்னார், அசுர குணங்கள் எக்கச்சக்கமாக சொன்னார். அர்ஜுனுக்கு ஒரு சந்தேகம், கிருஷ்ணா அப்படின்னார். என்னன்னார்? சந்தேகம்னார். அது கேட்டுதானே இந்த பகவத்கீதையே வந்திருக்கு, மறுபடியும் அதுக்குள்ளேயே ஒரு சந்தேகமாக கேளு அப்படின்னார். கேட்டோன்னே சொன்னார், என்னை எதில் சேர்த்துருக்க, தெய்வ கோஷ்டிலியா அசுர கோஷ்டிலியா? கிருஷ்ணன் சொன்னார், அது எப்படிப்பா உன்னை தெய்வ கோஷ்டியில தான் சேர்த்துருக்கேன். ஒரே அர்ஜுனனுக்கு பெருமாப்பா, எப்படிப்பா என்னை சேர்த்த இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதே அசுரன் இவ்வளோ நாடி நான் உட்காந்து ஸ்லோகம் சொல்லிட்டு இருந்தா வாள் எடுத்துன்னு வந்திருப்பான், நான் உன்னை கேட்டேன். நான் இவ்வளோ பொறுமையாக உட்காந்து இவ்வளோ நாழியாக நீ கேட்டுட்டு இருக்கேன், நான் சொல்கிற பகவத்கீதையிலேயே அதுலேயே உனக்கு ஒரு தெய்வ குணம் இருக்குன்னு தெரியலையான்னு கேட்டார். அதுபோல் பகவான் நம்மளை அடையிறதுக்காக காத்துன்னு இருக்கார். அப்பேற்பட்ட அர்ஜுனன் கேள்வி கேட்க அவர் பதில் சொன்னார். ஆறு பெருமாள் என்ன சொன்னார், இவ்வளவு சொல்லியிருக்கேன் என்னை அடையறதுக்கு இதெல்லாம் வழின்னு அர்ஜுனா, ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுண்டு ஒருத்தன் அடையறான்னு என்னை கேட்டியான கொஞ்சம் கஷ்டம்தான். வாசுதேவா சர்வம் இதி ச மகாத்மா சுதுர்லபகான்னு விட்டார் கண்ணன். என்ன அழகான வார்த்தை பாருங்க, பெருமாளுடைய வார்த்தை. பெருமாளுடைய வார்த்தைக்கு நீங்கள் மாற்றி இன்னொரு வார்த்தை போட்டுவிடவே முடியாது. ஆச்சரியமாக சொன்னார், வாசுதேவா சர்வம் இதி. வாசுதேவன் தான் சுவாமி எல்லாம், எனக்கு உலகத்துக்கே எல்லாம் கண்ணன் தான். வாசுதேவா சர்வம் இதி அப்படின்னு ஒருத்தர் உபன்யாசம் பண்ணா உடனே கேள்வி கேட்கிறவா எத்தனை பேர் இருக்கா? அது என்ன சுவாமி அப்படி சொல்றேன், யூ ஆர் எ ஃபெனட்டிக், ஐ ஆம் வெரி நேரோ மைண்டட் அப்படின்னு சொல்லிடுவா. கண்ணனே சொல்றார், வாசுதேவா சர்வமிதி ச மகாத்மா. அப்படி அவன் சொல்றானோ பெரிய மகாத்மா, ஆனா அவன் சுதுர்லபகா, கிடைக்கவே மாட்டான். ஏன்னா பெருமாளே சொல்லிவிட்டார், இது நம்ம ஒன்று கவலையே பட வேண்டாம். அவர் சொல்லிவிட்டார், இது துவாபர யுகத்திலே சொல்லிவிட்டார், வாசுதேவா சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபகா. ஆனால் அவருக்கு தெரியாமல் போயிடுத்து, பின்னாடி எங்கள் நம்மாழ்வார் பிறக்க போகிறாருன்னு. உண்ணும் சோறும் பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னு சொன்னார் ஆழ்வார். அவர் என்ன சொன்னார், எனக்கு எல்லாம் கண்ணன்னு சொல்லணும்னு ஒருத்தர் வேணும்னு சொன்னார். துர்லபகா, கிடைக்கவே மாட்டார்னு சொல்லலை. எப்போவுமே நீங்கள் ஒரு விஷயம் சொல்வேள், இந்த டிவியிலெல்லாம் தளிகை பண்ண கற்று தருவா. மல்லிகா பத்ரிநாத்னு ஒருத்தர் முன்னாடி இருந்தால் அதெல்லாம் அங்கே பார்த்துருக்கா? இப்போல்லாம் வேறு அதெல்லாம் இப்போல்லாம் வெஜிடேரியனே எதுவுமே கற்று தர மாட்டேங்களா, அது வேறு மாதிரியில் போயிடுது. ஆதலால் ஏதோ ஒன்று கற்று தரான்னு வச்சுங்கோ, அதில் இன்க்ரீடியன்ஸ் கொடுப்பா. அதெல்லாம் பார்த்தேன்னா சுவாமி இதெல்லாம் இந்த உலகத்தில் கிடைக்குமாங்கிற மாதிரி இருக்கும். சாதாரணமாக நம்ம ஏதோ ஒரு கடுகு மிளகு அதெல்லாம் வச்சு சொல்ல மாட்டா. இந்த ஆலிவ்லேருந்து ஆயில் எடுத்துன்னு வா, அதுலேருந்து எடுத்துன்னு வா, இப்படிலாம் சொல்லி நம்ம பயமுடுத்துருவா. கேட்போம், சுவாமி இது கிடைக்குமா? கிடைக்கும், கொஞ்சம் கஷ்டம். அப்படின்னா என்ன? கிடைக்கும், ஆனால் தேடி தேடி பார்த்தால் ஏதாவது ஒரு இடத்துல கிடைக்கும். அந்த மாதிரி பெருமாள் வாசுதேவன் தான் எல்லாம்னு சொல்லக்கூடியவன் இந்த உலகத்தில் இல்லவே இல்லைன்னு சொல்லலை, தேடினா கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு விட்டார். வாசுதேவா சர்வம் இதி ச மகாத்மா, அப்படி சொல்றவனே பெரிய மகாத்மாயா, சுதுர்லபகா, கிடைக்கிறது கஷ்டம்னு விட்டார். ஆனால் இங்கே ஆழ்வாரோ உண்ணும் சோறும் பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் இருந்தார். ஆழ்வாருக்கு உண்ணுவது சோறு கிடையாதான், உண்ணுவது கண்ணன். பருகுவது நீர் கிடையாதான், பருகுவது கண்ணன். தின்னுவது வெற்றிலை கிடையாதான், தின்னுவதும் கண்ணன். அதனால் நமக்கு உண்ணும் சோர் பருகும் நீர் தின்னுவது வெற்றிலை, நேரம் இருந்தால் கண்ணன். ஆழ்வாருக்கோ எல்லாம் கண்ணன். ஆதலால் அப்பேற்பட்டு இருந்தார் ஆழ்வார். இங்கே அந்த ஆழ்வார் அடையணும்னு பெருமாள் எப்படி காத்துட்டு இருந்தார். ஆழ்வார் பாடுவார், ஐயோ நீ வந்துட்டியா, ஐயோ காணவாராயே, திருப்பி போறியே அப்படின்னு சொல்லி சொல்லி அழுவார். திடீர்னு பார்த்தா நல்ல கோட்பாட்டுலகங்கள் மூன்றினுள்ளும் தான் நிறைந்த அல்லி கமலக்கண்ணனை அந்தன் குரு சடகோவன் சொல்லப்பட்ட ஆயிரத்துள்ளிவையும் பத்தும் வல்லார்கள் நல்ல பதத்தால் மனை வாழ்வர் கொண்ட பெண்டீர் மக்களே நன்னா இருப்பேள் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே முடிச்சுட்டார் முதல் எபிசோட. அடுத்த நாள் எபிசோட் நம்ம எபிசோடாக பார்த்து பழக்கம். அடுத்த எபிசோட் திருவாய்மொழி திறந்தா கொண்ட பெண்டீர் மக்கள் விட்டுறார் ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டார். என்ன சுவாமி நேத்திக்கும் இன்னைக்கும் என்ன சுவாமி வித்தியாசம் வந்துடுது, ஓன்னு இது சிரிச்சேள் இன்னைக்கு ஓன்னு அழறேள்னா அந்த ஒரு வினாடியில் பெருமாள் அவரை விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி நினைச்சாராம். ஐயோ என்னால் தாழ முடியலையேன்னு தளர்ந்து போய் ஆழ்வார் அழுததாக சரித்திரம். அதுபோல் நாம் பகவானை அடைவதற்காக நோன்பு இருக்கின்றோம் 10ஆம் பாசுரத்தில், நம்மை அடைவதற்காக பகவான் நோன்பு இருக்கின்றார் 11வது பாசுரத்தில். அப்பேற்பட்ட ஒரு பெண் பிள்ளையை எழுப்புகின்றார்.
எழுப்பும்போது ஆண்டாள் என்ன அழகாக சொல்கிறா பாருங்கோ. எப்போவுமே ஒரு நான் சொல்லுவோம் பாருங்கோ, குழந்தை யூ த ஒன் born வித் அ சில்வர் ஸ்பூன் சொல்லுவோம் இல்லையா. அது சில குழந்தைகள் பிறந்து அப்பாவுக்கு ப்ரமோஷன் ஆகிடும், குழந்தை பிறந்ததுனால ஆலை. ஆனால் நமக்கு உள்ளுக்குள்ளே என்னன்னா, இந்த குழந்தை பிறந்த வேலை எங்கள் ஆத்தில் என்னமா எல்லாம் நல்லதாகிடுது சுவாமி. வீடு கேஸில் போயிட்டு இருந்தது சரியாயிடுது. அதே மாதிரி வீடு கட்டணும்னு நினச்சோம், டக்குன்னு கட்டிட்டோம். கடன் அடைக்கணும்னு நினச்சோம், அதுக்குள்ளே ரகுராமராஜன் ரேட்டை குறைச்சி விட்டார். ஆச்சரியமாக இந்த குழந்தை பிறந்தது எல்லாம் ரகுராமராஜன் வரைக்கும் அப்படியே எக்ஸ்ட்ராப்புலேட் பண்ணிகிட்டே போயிடுவோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த பெண் பிறந்து அவள் அப்பாவுக்கு 10 பசுக்கள் 100 ஆயிடுத்தான். ஒன்றே ஒன்று, பசுக்கள் செல்வமான்னு நாம் கேட்கலாம். காலகட்டங்கள் மாற மாற செல்வத்தின் கணக்கும் மாறும். இப்போ பார்த்தேன்னா ஒரு 200 வருஷமாக ரூபா நோட்டு பிரிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது அணாலேருந்து ஆரம்பிச்சு, காயின்லேருந்து ஆரம்பிச்சு, 1 ரூபா வந்து, 2 ரூபா வந்து, 5 ரூபா வந்து, 10 அடியேனே 10 பைசாலாம் பார்த்தது உண்டு. நீங்கள்லாம் ஓட்டானா பார்த்துருப்பேள். இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டம். இனிமேல் போக போக 1000 ரூபா நோட்டு வந்து கொடுத்து ஆச்சரியப்பட வேண்டாம். இன்னும் 10 வருஷத்துக்குள்ளே 2000 ரூபா நோட்டு வரும், 5000 ரூபா நோட்டு வரும், 10,000 ரூபா நோட்டு வரும். கீரை எவ்வளோ வாங்கினேள்? 5000 ரூபாய்க்கு வாங்கினேன்னு சொல்வேள். வரும் பாருங்க காலம். இதில் மறந்தே போக வேண்டாம், இதெல்லாம் சித்திரம் பிடிச்சி வச்சுக்கோங்கோ. ஏன்னா இந்தோனேஷியாவுக்கு அடியேன் போனேன். அங்கே வந்து ருப்பையா அப்படின்னு பேர் இந்தோனேஷியாவில். அங்கே அவளுடைய கரன்சி இஸ் வெரி வீக். நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நிறைய இருக்குது இந்தோனேஷியாவில். ருப்பையா இஸ் வெரி வீக். அதனால் ஒருத்தர் பேசிப்பா, இன்றைக்கி என்ன வாங்கினேள்? தக்காளியா? எவ்வளவு? அதுவா 5 மில்லியன் அப்படின்பா. 5 மில்லியன்கா தக்காளி வாங்குறது? அதுக்கு எவ்வளோ பூஜ்யம் இருக்குது. ஏன்னா அவளுக்கு 5 மில்லியன்கிறது நமக்கு ஒரு வேளை 50 ரூபா மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு. அதனால் மாறும் காலம். அதுபோல் ஒரு காலகட்டத்தில் ஒரு கரன்சி மாறுறது இல்லையா. அக்காலத்தில் பார்ட்டர் சிஸ்டம் தானே நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம். ஒரு விஷயத்தை கொடுத்து உங்ககிட்ட என்னது மிகுதியாக இருக்கோ அதை கொடுத்துட்டு உங்ககிட்ட இல்லாததை நீ வாங்கிக்கணும். பிராமணர்கள்னு பார்த்தேன்னா, இப்போ பார்த்தேன்னா நிறைய பிராமணர்கள் நிறுவனம் வச்சுருக்கா, ஒரு கடை வச்சுருக்கா, ஒரு இன்ஜினியராக இருக்கா, டாக்டராக இருக்கா. பணம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சுடுது, இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. யோசிச்சு பாருங்க, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நம் முன்னோர்களின் நிலைமையை விட நாம் ஒரு படி நன்னா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் அக்காலத்தில் தேசிகன் காலத்துலாம் பார்த்தேன்னா, அவர் சுவாமி இவ்வளோ ஸ்லோகம் எழுதியிருக்கார். அவர் ஸ்லோகத்தை சொல்லி சொல்லி நாங்கள்லாம் சம்பாதிச்சுட்டு இருக்கோம். கேசட்டாக போடுறோம், டிவிடியாக போடுறோம், இதெல்லாம் போடுறோம். அவர் என்னவா இருந்தார்னு, கிழிஞ்ச வேஷ்டி கட்டின ஏழை பிராமணனாக இருந்தார். பிரதம தந்தனம்னு வைராக்கிய வஞ்சகத்தில் ஸ்வர்ணத்தை விலக்கி போட்டவர் சுவாமி. அதனால் அக்காலத்தில் ஒரு விஷயம் எது மிகுதியாக இருக்கோ, ஒருவேளை அந்தணன் கிட்ட அந்த காலத்தில் வேதம் படித்தது நல்ல ஒரு கல்வி, வேதத்தை கற்றுக் கொடுப்பார். சிஷ்யன் க்ஷத்ரியன் என்ன பண்ணுவான்? உடனே கொஞ்சம் தனத்தையோ தானியத்தையோ கொடுப்பான் அந்த ஆசிரமம் நடக்கிறதுக்கு. இப்படி எது நம்ம கிட்ட மிகுதியாக இருக்கோ அதை கொடுத்துட்டு இல்லாததை வாங்கிறது தானே பார்ட்டர் சிஸ்டம். பசுக்கள்னு பார்த்தேன்னா, பிராமணர்களுக்கு செய்ய வேண்டியது வேள்வி, வேள்விக்கு வேண்டியது கட்டைகள், அதை அவள் காட்டிலேருந்து எடுத்துன்னு வந்துடலாம். அடுத்தது நெருப்பு, அரணிக்கட்டையை வச்சு தேய்ச்சுடுவா. ஏன்னா நெருப்புன்னு சொன்னோன்னு சொன்னார் சுவாமி, மேட்ச் பாக்ஸ் வேணுமே, கற்பூரம் வேணுமே. அவள் அரணிக்கட்டையை வச்சு தான் தேய்ப்பா. கட்டையை வச்சியே நெருப்பை வர வச்சுருவா. குண்டங்கள் அவள் மணலை வச்சே உருவாக்கி செங்கல்லாம் வச்சு உருவாக்கிடுவா. இருந்துட்டு போட்டோம். இப்போ அதுக்குள்ளே குத்துறதுக்கு பிரதோஷம், சாதத்தால் ஒன்று பண்ணணும், நெய் சேர்க்கணும், ஒருவேளை பால் சாதம் கூட கலந்து போடுவா. இப்போ இதுக்கெல்லாம் பால் தேவை. அப்புறம் வந்து உங்களுக்கு வேணும்னா திருமஞ்சனம் பண்ணுறதுக்கு தயிர் தேவை, தேன் தேவை, இதெல்லாம் தேவை. இப்போ பாலும் தயிரும் நெய்யும் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது பசுவின் இடத்தில். அப்படின்னா ராஜா வீட்டுக்கு போய் உட்காந்து பசுவை கறந்துன்னு இருக்க முடியாது, ஒன்று. ரெண்டாவது, ஏதாவது அசுத்தி ஏற்படுத்தினா வீட்டில் பசுவின் மூத்திரம், பசுவின் சாணத்தை கொண்டு தானே வீட்டில் நம்ம சுத்தி பண்ணுவோம். அதனால் சாணம் தேவை. பசுவினுடைய உடம்பு அந்த ஸ்கின்னை தவிர பாக்கி எல்லாம் நமக்கு தேவையாக இருக்குது. அதனால் ராஜாக்கள் இன்னும் ஸ்மார்த்த சம்பிரதாயத்தில் காஞ்சி பிரிவா சொல்லியிருக்கா, பெருமாளுக்கும் பண்ணலாம், சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷம். கவேஷ்ருங்கம்னு பேர். ஆச்சரியமான ஒரு விஷயம். அது எப்படின்னா, வயசாக மாடு தலையிலேருந்து கொம்பு தானாக விழுந்துடும். அது நுனியில் ஒரு ஓட்டை போட்டு அது வழியாக திருமஞ்சனம் பண்ணுவா சிவபெருமானுக்கு பஞ்சாயத்தன பூஜையில். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் தாராளமாக பெருமாள் சால கிராமத்துக்கு ருத்ரமும் சமக்கமும் சொல்லி பண்ணலாம். ஏன்னா ருத்ரனும் அவனே, பிரஜாபதியும் அவனே, நாராயணன் தான், நாராயணாயதி சமர்ப்பயாமி சொல்லலாம். இப்போ அது வழியாக விடுறோம். அதனால் கவேஹே ஸ்ருங்கம்னு பேர் இதுக்கு. அது எல்லாமும் பசுக்களின் தேவை. அதனால் அந்த காலத்தை ராஜாக்கள் என்ன பண்ணிவிடுவா, பிராமணர்களுக்கு கோதானம் பண்ணுவா. அதனால் கோக்கள் பசுக்கள் நன்னா இருக்கணும். பிராமணர்கள் சத்தியத்தை பேசி அவர்களுடைய அந்த பிராமணத்துவத்தை கடைபிடித்து இருக்க வேண்டும். இவா 2 பேரும் நெறி தவறாமல் இருந்து விட்டால் உலகமே வாழும்.
உலகம் கெட்டு போயிடுத்துனா இது 2 கெட்டு போயிடுத்துன்னு அர்த்தம். அதனால கோபிராமணிபியா சுபம் அஸ்து நித்தியம்னு 2 பேரையும் சேர்த்து சொல்றோம். அப்பேற்பட்ட பசுக்கள் 10லேருந்து 100 ஆயிடுத்தான். இந்த பெண் பிறந்து அவ அப்பாக்கு ஆயிடுத்தான். அதனால நீ பிறந்ததால் 10 100ஆக்கி அந்த கற்று கறவையினங்களை பெருக்கினவளே, அப்பேற்பட்ட பெண்ணேன் ஆண்டாள் சொல்லி எழுப்புறா. கற்று கறவை கரங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செருச்செய்யும் குத்தமொன்னில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாடா சித்தாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எற்றுக்குலங்கும் பொருளேலோர் எம்பாவாய். ஆச்சரியமான பாசுரம். கற்று கறவை பசுக்கள். முன்னாடி எருமை ஒரு வீட்டு பார்த்துக்கோங்க. இந்த சிறு வீடு வரும்போது எருமை வந்துட்டு, சின்ன வீடுனா எருமை, பெரிய வீடுனா பசு. என்ன சுவாமி இப்படிலாம் அர்த்தம் யாராவது சொல்லுவாளா? நான் சொல்லிவிட்டேன். அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சிறு வீடுன்னு வந்ததாலே உங்கள் குழந்தை கேட்கும் சிறுனா சின்னதுன்னு. சிறு வீடு சின்ன வீடுன்னு சொன்னால் வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புழக்கடையில் காலை வேளையில் பனித்துளிகள் விழுந்து அருணோதயமாவதற்கு முன்பு நாமாக வளர்க்காமல் இருக்கக்கூடிய புல், அதுக்கு சிறு வீடுன்னு பேர். அதுக்கு அதுவே நல்லா இருக்கே சுவாமி, இது இன்னும் கஷ்டமாக இருக்கே டெஃபினிஷன்னா, கஷ்டமாக இருக்கிறது தான் சரியாக இருக்கும், சுலபமாக இருக்கிறது தப்பாக இருக்கும். ஆதலால் கற்றுக்கறவை கனங்கள் பல கறந்து. அதனால் இந்த கற்றுக்கறவை உங்களுக்கெல்லாம் தெரியாததில்லை, முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஒரு பசு பால் கறக்க வேணுமென்னில் அது குழந்தையை தரித்து கன்றை ஈன்றெடுத்து அந்த ஈன்றெடுத்த கன்றுக்கு பால் கொடுத்த மிச்சம் நமக்கு கொடுக்கும். ஒன்று. ரெண்டாவது, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வேலை இருக்குது, வருஷம் வாழ்க்கை பூரா கறந்துன்னு இருக்காது. ஆதலால் நாம் இப்போது பால் பருகுகின்றோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட அதில் ஒரு பாவம் கலந்துருக்கு. பசுவை கன்றுக்கு நம் பால் கொடுக்காமல் இழுத்து இழுத்து பால் கறக்கின்றோம். நம்மளாம் பேசும்போது என்ன பேசுவோம்னா, சுவாமி எனக்கு போய் இது வந்துடுதே, நான் எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கேன் தெரியுமா. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நல்லது பண்ணியிருக்கேங்கிறது நம் கணக்கில் நம் பார்வையில் ஒன்று. சுவாமி தெரியாத பண்ண தப்புக்கு எப்படி தண்டனை கொடுக்கலாம் இல்லையா? ஒருத்தர் என்ன பண்ணுறார், அப்படி இங்கே ஒரு கத்தி இருக்குது அப்படின்னு இப்படி நகர்றார், நகரும்போது யார் மேலேயும் குத்திடுது. தெரியாமல் குத்தினேன்னு சொன்னாலும் தண்டனை உண்டோனோ? ஆதலால் தெரியாமல் செய்தாலும் தண்டனை உண்டு. நமக்கு தெரியும் பால் நமக்கு வருதுங்கிறது நியாய ரீதியாக வருது கிடையாது. ஆதலால் அதை தெரிஞ்சுன்னும் குடிக்கிறோம், வேறு வழி இல்லை. ஏன்னா பாதி விலைக்காச்சு, வெங்காயம் வேண்டாம், பூண்டு வேண்டாம், முருங்கைக்காய் வேண்டாம், நூல்கோல் வேண்டாம், முள்ளங்கி வேண்டாம், இது நாய்க்கூட வேண்டாம், விலைக்காச்சு. இப்போ பால் தயிர் வெண்ணெய் நெய்யும் விலைக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, முனிவர் மாதிரி காட்டில் உட்காந்துன்னு பழங்கள் சாட்டுன்னு இருக்க வேண்டியது தான். ஏன்னா இப்போ வீகன் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுது. த மில்க் இஸ் மென்ட் ஃபார் த காஃப். இருந்துட்டு போட்டோம் சுவாமி, நானும் ஒரு கண்ணுக்குட்டியாக இருந்துட்டு போகிறேனே, நான் கண்ணுக்குட்டிக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசமே இல்லை. அதுக்கும் பாவம் ஏதோ தெரியாமல் விஷயம் தெரியாமல் உட்காந்துருக்கு, நம்மளும் விஷயம் தெரியாமல் தான் உட்காந்துட்டு இருக்கோம். அதுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? அதுக்கு சூதுவாது இல்லை, நமக்கு இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். ஆதலால் கற்றுக்கறவை ஆண்டாள் என்ன சொல்கிறா, அந்நியாய ரீதியாக சம்பாதிச்ச பால் வேண்டாம். ஒரு குழந்தை வத்சம், ஒரு கன்றுக்குட்டியை ஈன்றெடுத்த தாயினிடத்திலிருந்து பால் கறக்கின்றான். பால் கறக்கும் போதே அந்த பசுவின் வயிற்றில் இன்னொரு கண்ணுக்குட்டி வளர்ந்து விட்டான். இது புரியறதுக்காக இந்த வியாக்கியாத்தை அழகான ஒரு விஷயம் சொல்றாரு. பெருக்காரணி சக்கரவர்த்தாச்சார் சுவாமின்னு பேர், சாரசாரஜர்னு ஒரு பட்டம் இஞ்சிமேட் அழகிசிங்கர் சாதிச்சிருக்கார். 42ஆம் பட்டம் அழிசிங்கர். நரசிம்மப்பிரியா பத்திரிகா ஆரம்பித்தவர், மதுராந்தகம் காலேஜ் தொடங்கினவர், பெரிய மகான், வைராகிய சிகாமணி இஞ்சிமேட் அழகிசிங்கர். ரகசியத்திரே சாரத்துக்கு சாரபோதினி, அதாவது அவருடைய காலக்ஷேபத்தை கேட்டு எழுதியிருக்கா வியாக்கியானம். ரகசியத்திரே சாரத்துக்கு பெரிய நிபுணர் இஞ்சிமேட் அழகிசிங்கர். அவர் இருந்த காலகட்டத்தில் சொல்லிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட அந்த கறவை இனங்கள், அந்த பசுக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பசுக்கள் தம் வயிற்றில் ஒரு குழந்தை தரிச்சிருக்குமா. ஆதலால் அப்பேற்பட்டவர் காலகட்டத்தில் சாரசாரஜ்ஞருங்கிற பட்டம் வாங்கினவர் இந்த வியாக்கியாதா பெருக்காரணி சக்கரவர்த்தாச்சார சுவாமி. அவர் விஷயம் சொல்கிறார், நம் காலத்தில் அப்படின்னு ஒன்று எழுதுறார். என்ன சொல்கிறார், நம் காலத்தில் ஒரு தாய் குழந்தையை ஈன்றெடுக்கின்றாள். ஈன்றெடுத்த 2 மாதத்திலேயே மறுபடியும் கர்ப்பம் தரிக்கின்றாள். ஏன்னா அப்போல்லாம் ரொம்ப 10 குழந்தை 11 குழந்தை இருந்ததா வித்தியாசமே இருக்காது. இது பிறந்திருக்கும், 9வது மாதத்தில் 2வது பிறந்துடும். அப்படின்னா தாய் ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது அதே சமயத்தில் இன்னொரு குழந்தையை தரிச்சுன்னு இருக்கா இல்லையா?
இது ஒரு குழந்தை 2 குழந்தை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு புரியாமல் இருக்காது. அதனால் ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கணுமா, இன்னொரு குழந்தைக்கு பால் கொடுக்கணுமா, அதுக்கு தான் கற்று கறவைன்னு பேராம். அதனால் உள்ளே இருக்கிற பசுவுக்கு அது தான் அன்பினால் உள்ள அம்பிலிக்கல் கார்டால் நியூட்ரிஷன் கொடுக்கறது, இன்னொன்று வெளியில் இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டிக்கும் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத நமக்கு கொடுக்கறது. அதனால தியாயத்தை கடைபிடித்தார்கள், கற்று கறவை கனங்கள். இது ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்றார், ஒரு நாயகமாய் உலகோடு உயிராண்டவர் கருநாயகமாய் காலம் வஞ்சித்து திருநாரணந்தாள் காலம் பெற செல்வி தூய்மினோ. நம்மாழ்வாருடைய ஆச்சரியமான பாசுரம். இதுக்கு எங்கள் ஆச்சாரியன் ஸ்ரீவத்சாங்காச்சார் சுவாமி ஒரு விஷயம் சாதிப்பார். இந்த பாசுரத்தை எம்பெருமானார் பாஷ்யக்காரர் மேலக்கோட்டையில் இருக்கக்கூடிய செல்வப்பிள்ளைக்கு அருளி செய்தார். இது ஆழ்வார் பாசுரம். ஆனால் மேலக்கோட்டையில் இருக்க பெருமாளை ஆழ்வார் பாடவே இல்லை. ரொம்ப வருத்தம் ராமானுஜருக்கு. ஏன்னா அவர் 20 வருஷம் மேலக்கோட்டையில் இருந்தார் கர்நாடகத்தில். அதனால் அவர் தானும் இந்த பாசுரம் அவருக்காக பாடப்பட்டதுன்னு. ஏன்னா இந்த பாசுரத்தை திருநாரணன் தாள்னு வருது. திருநாரணன்னு சொல்லக்கூடியது தான் செல்வப்பிள்ளை சம்பத்குமாரன்னு பேர். அதனால தான் கர்நாடகாவில் நிறைய பேர் சம்பத் அப்படின்னு பேர் வச்சுப்பா. ஆனால் கன்னடாவில் ஒரு வார்த்தை சொல்லுவா, ಹೆಸರು ಸಂಪತ್ತು சொத்து பத்து ಇಲ್ಲ, ಹೆಸರು கருடாச்சார் அதிலே மூக்கு பொன்னேம்பா. பெரு கருடாச்சார் ஆனால் மூக்கு மொன்னையாக இருக்குமா. கருடருக்கு மூக்கு தீக்ஷ்ணமாக இருக்க வேண்டாமோ, அது மாதிரி பேர் சம்பத்து, சொத்து பத்தும் ஒன்றும் இல்லை, பேர் மட்டும் சம்பத்தும்பா. கன்னடದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ ಹಿಂಗೆ. அந்த மாதிரி இங்கே திருநாரணத்தாள் எங்கள் ஆச்சாரியன் சொல்லுவார், ஒருத்தர் ஆழ்வார் ராஜாவா ஆழ்வார் ஒரு நாயகமாய், நான் சொல்படி நீ நடக்கல உனக்கு தெரியும். இவர் பார்த்தாலே கிடுகிடுன்னு நடுங்குவாளா எல்லாரும். கார்த்தால ஹயக்ரீவ உபாசனை பண்ணுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. குதிரையை தானே உபாசனை பண்ணணும். இவர் என்ன பண்ணுறார், கார்த்தால கமான் கமான்னு குதிரையை பார்த்து சொல்லிட்டு இருக்கார். எல்லாத்தையும் இழந்து விடுறாரு. அங்கே போய் இழந்த உடனே முன்னாள் அவ்வளோ சொத்து, அடுத்த நாள் எல்லாத்தையும் விட்டுவிட்டார். விட்ட உடனே அன்னைக்கு ராத்திரி பசி, எல்லாத்தையும் விட்டுவிட்டார். குப்பை என்ன எது அன்னத்தில் சாப்பிடணுமோ அந்த பாத்திரத்துலேருந்து விட்டுவிட்டார். பிச்சை எடுக்கணும், ரா பிச்சைக்காரான்னு உண்டு. எது மிச்சம் இருக்கோ அவள் வாங்கிப்பா. இப்போல்லாம் யாரும் வாங்கிக்கிறதில்ல, தேடி தேடி பார்த்தா நம்மளே சாப்பிட்டு இருக்க வேண்டியதை நம்ம தான் எல்லாரும். அதனால் கொடுக்கணும்னு போகிறார் ஒருத்தர். இவர் போய் வாங்கிக்கணும். ஆனால் அவருக்கு தெரியும் நம்ம முன்னாள் ஒரு நாயகமாய் ஆண்டு இருக்கோமே, அதனால் எப்படி இவர்கிட்ட மறைச்சு பண்ணுறதுன்னு ஸ்மசான பூமியில் போய் எரிஞ்சுன்னு இருக்க உடல்லேருந்து சாம்பல் எடுத்து பூசிப்புறான், தான் யாருன்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக. ராத்திரியில் ரா பிச்சை கொடுக்குற சமயத்தில் போய் நிற்பறான். நிற்கிற சமயத்தில் ஒரு நாயை மெரிச்சுருவான். அது கடிச்சுடுமா இவரை. அந்த நாய் எப்பேற்பட்ட நாய்னா, வயிற்றில் ஒரு குட்டியை வச்சுருக்கிற நாய். குட்டி வச்சுருக்க நாய்க்கு கோபம் அதிகம். அதனால் அது மெரிச்ச உடனே அது வடுக்குன்னு கடிச்சுடுமா. ஆழ்வார் சொன்ன நிலைமையை பாரு, ஒரு நாள் பணக்காரனாக இருந்தால் அடுத்த நாள் சொத்தை இழந்து பெருமையை இழந்து ஸ்மசான பூமியிலிருந்து சாம்பலை பூசி பிச்சை எடுக்க சென்று கருவோடு கூடிய நாயால் கடிப்பட்டான். ஆனால் இப்போ கூட அவனுக்கு தெரியல, நன்னா இருக்கிற நாளில் ஒரு வாட்டி திருநாரணான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இந்த நிலைமை இவனுக்கு வந்திருக்காதே. ஒரு நாயகமாய் உலகோடு உயிராண்டவர் கருநாயகமாய் காலம் வஞ்சித்து திருநாரணந்தாள் காலம் பெற செல்வி தூய்மினோ அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி அங்கே கருநாய் எப்படியோ அது கெட்ட உதாரணம், இங்கோ கற்றுக்கறவை நல்ல உதாரணம். கற்றுக்கறவை கனங்கள். கனங்கள்னு சொன்னா அதன் கூட்டம் பல கறந்து. கனங்கள் பல கறந்துன்னா ஒரு பசுல 2 பசுல எண்ண ஆரம்பிச்சா எண்ணிண்டே இருக்கணுமா. ஒரு தோப்பு கூட்டுன்னு போவார், சுவாமி இது 2 மரம்னு காமிச்சா ஓகே, அப்படியே போயிட்டு இருக்கோம் சுவாமி, ரொம்ப தூரம் போகும், நீங்கள் எண்ணாதீங்க வாங்க என்னோட அப்படின்னு கூட்டுன்னு வந்துட்டா நிறைய இருக்கு, எண்ண முடியும். ஆனால் எண்ண ஆரம்பிச்சா எண்ணி முடிக்க முடியாது, அவ்வளவு கனங்கள். கனங்கள்னா ராமானுஜர் இதை ரொம்ப அழகாக சொல்கிறார். ஸ்வாதீன த்ரிவித சேதனா சேதன ஸ்வரூபஸ்திதி பிரவருத்தி பேதம் கிளேசகர்மாத்யசேஷ தோஷா சம்ஸ்பிருஷ்டம் ஸ்வாபாவிகா அனவதிகா திசய ஜான பலைஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் சௌஷீல்ய காருண்ய மாதுர்ய ஔதாரிய காம்பீரிய ஸ்தைரிய தைரிய வீரிய சத்யபராக்கிரம சத்யகாம சத்யசங்கல்ப அசங்கியா ஏவ கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் அப்படின்லாம் எடுப்பார். சங்கியான எண்ணிக்கை, அசங்கியான எண்ணிர் அடங்காதவை, அசங்கேய கல்யாண குண. கல்யாண குணனா நல்ல குண, கணம்னா குணங்களின் சேர்த்தி. இப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், பெருமாளுடைய அழகை தெரிவிக்கக்கூடிய குணங்கள் என்ன, ஒன்று லாவண்யம்னு பேர், இன்னொன்று சௌந்தர்யம்னு பேர். லாவண்யம்னு சொன்னால் மொத்தமாக அழகாக இருக்கிறது, சமுதாய சோபை.
தனித்தனியாக அழகாக இருந்தால் இதற்கு சௌந்தரியம்னு பேர். ஒருத்தருக்கு கண்ணு மட்டும் நல்லா இருக்குன்னா கண்ணு என்ன சௌந்தரியமாக இருக்குல்ல சொல்லணும். ஒருத்தருக்கு மூக்கு மட்டும் அழகாக இருக்குன்னா அப்படிதான் நமக்கெல்லாம் எதாவது பார்த்தாலாம் எப்படி இருக்கா பொண்ணு, மூக்கு நன்னா இருக்கு அப்படின்னா பாக்கி எதுவும் நன்னா இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி பெருமாள் சௌந்தரியம் தனித்தனியாக பார்த்தா அழகன், ஆனால் மொத்தமாக பார்த்தா எப்படி அதுவும் அழகன். சில பேர் சொல்லுவா தூரக்கேந்து பாருங்க நன்னா இருப்பார், கிட்டக்க மட்டும் போய் பார்த்துடாதீங்க சுவாமி, ஜூம் எல்லாம் பண்ணி பார்த்தேன்னா சுமாராக இருப்பா. அப்படி இல்லையா, பெருமாளை எப்படி பார்த்தாலும் அழகா. லாவண்யம் சௌந்தரியம் சௌகுமாரியம்னு ஒன்று உண்டு. சில பேர் பார்த்தேன்னா இளமையான வயசில் அழகா இருப்பா, கழம் தட்ட தட்ட பார்க்கவே முடியாது. சில பேர் இளமையில் கொஞ்சம் சுமார், ஆனால் சுவாமி 50 என்னன்னு அண்ணா இருக்கார் பாருங்கோ சொல்லலாம். பெருமாளுக்கு 50 ஆகவே ஆகாது. அவர் என்றும் 16, என்றும் 16 இருக்கும் போதும் என்றும் 16 இருக்கார். இப்போ மார்க்கண்டேயருக்கு என்றும் 16 கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க, ஆனால் அவருக்கு வயசாக வந்தது. ஞானத்தில் அவர் என்றும் யங், பட் ஏஜ் பாடி வைஸ் ஓல்டாச்சு. ஆனால் பெருமாள் எப்போவுமே சௌகுமாரியமான திருமேனி. அதனால் லாவண்யம் சௌந்தர்யம் சௌகுமாரியம் இது மூணுத்தையும் ஒரு பக்கெட்டில் போட்டுருவேள். நாங்கள்லாம் இதை 6 சிக்மான்னு கம்பெனியில் படிக்கும்போது பக்கெட்டிங்னு படிப்போம். இதுக்கு பக்கெட்டிங்னா என்னென்னா எதெல்லாம் ஒரே குணங்களில் இருக்கோ அதெல்லாம் ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுடணும். யூ ஷுட் கேட்டகரைஸ் தெம். அந்த மாதிரி பெருமாளுடைய குணங்களை நீங்கள் கணங்களாக சேர்த்துடுறேள், குரூப்பாக ஆக்குறேள். இப்போ பெருமாளுடைய குணங்களை எண்ண முடியாதுன்னு ராமானுஜர் சொல்லலை, பெருமாளுடைய குண கணங்களையே எண்ண முடியாதான். ஒரு கணத்துக்குள்ளேயும் நிறைய குணங்கள் இருக்குமோனோ. அப்படின்னா என்ன, ஒரு 1000 குணம்னா 500 கணங்கள் இருக்கணும். ஆனால் அந்த கணங்களே லட்சக்கணக்கில் இருக்கான். அப்படின்னா குணத்தை எண்ண முடியாதது ஒரு பக்கம் இருக்கட்டும், கணத்தையே எண்ண முடியாதுன்னார். எப்படின்னா இவா வீட்டில் இருக்க பசுக்களை போல் கற்று கரவை கணங்கள் இவ்வளவு இருக்கா சுவாமி வாத்துல பசுக்கள். ஆமா, எவ்வளவு இடையர்களை வச்சுட்டு இருக்கா, அதுதான் சுவாமி. அவர் நம்ம கேஸ் எப்படின்னா ஏதோ கையால எதையோ ஓட்ட மாட்டான்னு சொல்லுவா பாருங்க. அதனால இவருக்கு நிறைய தனம் இருக்கு. ஆனால் இவர் தானும் ஒரே ஆளா இருந்து அத்தனை பசுக்களையும் கறப்பறான். அதனால் நம்ம நிறைய ஸ்டாஃபை வச்சுட்டா தானே ஒன்றுத்துக்கும் பிஎஃப் கொடுத்து கிராஜுவிட்டி கொடுத்து அதுக்கு நம்ம பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் ஒன்று போட்டு அவா போட்டு அதுக்கு அப்பப்போ மோட்டிவேஷன் லெக்சர் கொடுக்குற மாதிரி கொடுத்து அதுகளெல்லாம் பிக்னிக் கூட்டுன்னு போய் அவளெல்லாம் டீச்சர்ஸ் டே அன்றைக்கோ ஒரு லேபர்ஸ் டே அன்றைக்கோ சாப்பாடு போட்டு பண்ணணும். நானே எல்லாம்னு இருந்துட்டா நல்லா இருக்கு பாருங்க. எல்லா சப்ஜெக்டும் நானே, அட்மினிஸ்ட்ரேஷன் நானே, எல்லாம் நானேன்னு இருந்துவிட்டா அந்த மாதிரி தான் இந்த ஆள். கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து, யார் ஒத்தந்தான் கறக்கிறான், அவனுக்கு நிறைய பேர் வச்சுட்டா அது சுவாமி ரொம்ப எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிடுறதுன்னு விட்டுவிட்டானா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சாமர்த்தியம் படைத்தவன் அர்த்தம். ஏன்னா நம்ம அதை தப்பான அர்த்தத்தில் அவர் அப்படி வச்சுக்கிறார், புரியறதுக்காக நான் சொன்னேன். அதாவது அவ்வளவு சாமர்த்தியம் படைத்தவர். கற்று கறவை கணங்கள் பல கறந்து, அப்பேற்பட்ட பல கறந்து. இதை காளமேக புலவர் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்றார். என்னன்னா இவ்வளவு பசுக்கள் கூட்டம் வச்சுருக்கானே அது எண்ணவே முடியாதுங்கிறார் இல்லையா. காளமேக புலவர் இருந்தார், பரம சிவபக்தர். சிவபெருமான இடத்துல அவ்வளவு ஒரு பிரீத்தி. பெருமாளை நினைச்சு தேவார பாசங்களை நினைச்சுட்டே இருப்பார். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயிற் குமிச்சிரிப்பு பனித்த சடையும் பவழம் போல் மேனியிட்பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தேன்னு பாடுவர். மறுபடியும் இன்னொரு தேவாரம் பாசனமோட ஆடி நின்றாய் அண்டம் ஏழும் கடந்து போல் மேலவையும் கூடி நின்றாய் குவி மென் முலை யாழையும் கொண்டுடனே பாடி நின்றாய் பழனத்தரசே அங்கொற்பான்மதியம் அப்படின்னு பாடிண்டே இருப்பார் தேவார பாசுரங்கள். ஒரு வாட்டி திருக்கண்ணபுரத்துக்கு வந்துவிட்டார். ஏன்னா ஒரே மழை, கோவிலில் ஒதுங்கிட்டார். பெருமாள் கோவில் அப்புறம் தான் இவர் தெரியுது. உடனே அர்ச்சகர் சொன்னாரா இங்கே பெருமாளை சேவிச்சுட்டு போங்கன்னாராம். சேவிச்சார். ஐயோ ரொம்ப அழகாக இருக்காரே பெருமாள்னு வெளில போனார். அப்போ அந்த பட்டர் சுவாமி கேட்டாராம், நீங்கள் சிவபெருமானை இவ்வளோ பாடுறீள், ஒரே ஒரு வார்த்தை பெருமாளை பாடுங்களேன்னார். அவர் சொன்னார், சிவபெருமானுக்கு அவதாரமே கிடையாது, 0. பெருமாளுக்கு அவதாரங்கள் 10, ஆனால் எனக்கு தான் பிறப்புக்கள் அதிகம், எண்ணவே முடியாது அப்படின்னு முடிச்சுட்டாராம். அதனால் நான் தான் சிறந்தவன், என்னை பார்த்தா தான் எவ்வளோ பிறவி எடுத்திருக்கேன், எண்ணவே முடியாது. பெருமாளுக்காவது 10 அவதாரம், சிவபெருமானுக்கு அதுவும் இல்லை, எனக்கு எவ்வளவு பிறவிகள் அப்படின்னு சொல்லி முடிச்சாராம். கணங்கள் பல கறந்து. பல கறந்துன்னு சொல்லுகின்றபடியால் நியாயமான விதியில் செய்ய வேண்டும். இதை தேசிகன் எதில் எடுக்கிறாருன்னா ஆகார நியமம்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்கார் தேசிகன். அதை மட்டும் ஆரும் படிச்சுடாதீங்க.
ஏன்னா எதெல்லாம் சாப்பிட்ணும், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, எப்படியெல்லாம் சாப்பிட்ணும், எப்பப்போ சாப்பிடக்கூடாதுன்னு எழுதியிருக்கார். அதெல்லாம் பார்த்தா நமக்கு தெரிய வரும், இதில் எதுவுமே நாம் கடைபிடிக்கவில்லையேன்னு அவ்வளோ துக்கம்தான் மிஞ்சும். அதெல்லாம் படித்தா நாங்கள்லாம் பிரபந்தம் சேவிக்கும் போது என்னோட தேசிக பிரபந்தம் குவைட்டாக ஆகார நியமத்தை தடுத்துட்டு அடுத்ததுக்கு போயிடுவோம். ஏன்னா இதில் ஒன்றுமே நமக்கு சரியில்லையே. அவர் சொல்லி வச்சிருக்கார் நல்ல விஷயம், நமக்கு எதாவது முடியறதோ. பாலை பற்றி ஒரு பெரிய பாசனம் எழுதியிருக்கார். ஒரு பசுவினிடத்தில் கன்றுக்குட்டிக்கு கொடுத்து இவ்வளவு நிமிடங்கள் கொடுத்து மிஞ்சின பாலை எந்த விதத்தில் நாம் முலையை தொடுத்து கறந்து எவ்வளவு எடுத்து குடிக்க வேண்டும்னு. 2வது வாட்டி பாலை காய்ச்சக்கூடாது. புனஸ்தப்த பயோமிஷம். பாலை 2வது வாட்டி காய்ச்சினா விஷத்துக்கு சமானம். சுவாமி இன்னும் 2-3 சொல்லுங்கோ. ஏன்னா பார்த்தேன்னா நான் மாத்துல பாலை ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே வாங்கி வச்சு அதை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து காய்ச்சி வச்சு காய்ச்சி வச்சு, அதனால விஷம் இன்ட்டு விஷம் இன்ட்டு விஷம், விஷம் கியூப் வரைக்கும் போயிடும் இது. அதனால ஒரு வாட்டி காய்ச்சினாலே விஷங்கிறா. அதனால தேசிகன் பாலை பற்றி இவ்வளோ சொல்லியிருக்கார். வேண்டாம், அதெல்லாம் நமக்கு எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இவ்வளோ பெரியவா அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருக்கா, நமக்கு இல்லை. அதனால அவ்வளவு தர்மங்களையும் இவன் கடைப்பிடிப்பானாம். ஷெற்றார். அதனால யாரெல்லாம் பெருமாள் கிட்ட தப்பு கண்டுபிடிக்கிறாளோ அவளுக்கு ஷெற்றார். தேசிகன் தயாசதகம் எழுதி முடிச்சார். முடிச்ச உடனே சில பேர் தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கே இருப்பாளே, கேள்விப்பட்டிருப்பேள். யோ நல்லது சொல்லி சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, தப்பு சொல்லியே சம்பாதிக்கிறவங்க இருக்கீங்க ஐயா அப்படிங்க. அந்த மாதிரி ஒரு தப்பு சொல்லியே சம்பாதிப்பார். தேசிகன் கிட்ட வந்தார். தயாசதகத்தில் இப்படி எழுதியிருக்கலாம், இது ஒன்றும் எழுதுறதுக்கு தகுதி இல்லை சொல்லும் தேசிகனை பார்த்து. தேசிகன் சொன்னாராம், திருப்பதியில் பெருமாளை நினச்சி நான் எழுதியிருக்கேன், அங்கே ஆகாச கங்கைன்னு ஒரு தண்ணி கொட்டுறது, அது பக்கத்தில் வந்து நின்றுதாலாம். அந்த பக்கம் வந்தவர் நின்னார், இந்த பக்கம் தேசிகன் நிற்கிறார். சொல்லுனார், ஒரே சத்தம், தண்ணி கொட்டுறது. அவர் சொல்றது ஒன்றுமே காதில் விழலை. தேசிகன் கேட்டுருக்கார். அவர் சொல்றாரு, ஐயோ நான் கத்தின்னு இருக்கோம், காதில் விழலை, எப்படியா அனுபவிக்கிற? இல்லை, இந்த தண்ணி விழறது நன்னா இருக்கு, நான் தப்பு சொல்லிட்டு இருக்கேன். நீ தப்பு சொன்னாலும் இந்த துவனியில் கலந்து அது என்னிடத்தில் கேட்காது. காமம் சந்துமித கரம்பித குணான் வத்யானி பத்யானினஹ கஸ்யாஸ்மின் ஷதகே சதம்பு கதகே தோஷஸ்ருதிம் க்ஷாமியதி. தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோ, ஆனா அதையும் மீறிண்டி நீ தப்பு சொன்னேன்னு வச்சுக்கோ, நிஷ்பிரத்யூஹ விருஷாத்ரி நிர்ஜர ஜரத்கார சலேனோச்சலன். தண்ணி விழற சத்தத்துல நீ என்ன மன்னிக்காம இருக்கலாம், ஆனா இங்க பெருமாளும் பிராட்டியும் மன்னிச்சிருவா. தீனா லம்பன திவ்ய தம்பதி தயா கல்லோல கோலாகலஹான்னு சொல்லி முடிச்சார் தேசிகன். அதனால பெருமாளிடத்தில் குற்றம் பாட்போர் உண்டு. சிசுபாலன் கேள்விப்பட்டிருப்பேள், குற்றம் சொல்லியே புகழ் பெற்றவன். ஒரு அத்தை பிள்ளை அர்ஜுனன், இன்னொரு அத்தை பிள்ளை சிசுபாலன். அர்ஜுனனுக்கு கண்ணன்னா உயிர், சிசுபாலனுக்கு கண்ணன்னா வெறுப்பு. கேட்பார் செவிசுடு சிசுபாலன் ஆழ்வார். சிசுபாலன் கேட்பார் செவிசுடுன்னார். வாட் இஸ் திஸ் செவிசுடு? செவினா காது. வாட் இஸ் திஸ் செவிசுடு அப்படின்னா அதுக்கு வியாக்கியாதா பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார். ஒருவேளை ஒரு உபன்யாசகர் ஏதோ சுமாரா என்ன மாதிரி சொல்றாருன்னு வச்சுக்கோ, 10 நாள் ஏற்பாடு பண்ணிடுறா. என்னன்னா கண்ணனை வைய வேண்டும். 10 days பாகவத நவாகம் மாதிரி இது வந்து கிருஷ்ண நிந்தா தசகம். 10 நாள் நான் உட்காந்து சொல்லணும், கண்ணனை கண்ணாப்பி திருடன். முதல் நாள் தலைப்பு கண்ணன் ஒரு திருடன். 2 மணி நேரம் உபன்யாசம் பண்ணணும். அது நம்ம தமிழ்நாட்டில் நன்னாவே உபன்யாசம் பண்ணுவா சில பேர்லாம் கூட்டா. அதனால 10 நாள் உபன்யாசம் பண்ணணும், கண்ணனை வெய்யணும். 10வது நாள் ஏற்பாடு பண்ணினவா பெரிய தாம்பாளத்தில் சம்பாவனை எடுத்துன்னு வரா. பார்த்தாலே தெரியும் எடுத்துன்னு வரா. எனக்கு என்னன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு டிகிரி கண்ணனை வெசிப்பிட்டா கொஞ்சம் சம்பாவனை ஏறுமோனோ, இன்னும் இன்னைக்கு வெசிப்பிடுறேன். 10வது நாள் டிகிரி ஆஃப் இன்டென்சிட்டி, அவரை வெய்கிற இன்டென்சிட்டி ரொம்ப ஜாஸ்தியாகிடுறது. எப்படின்னா ஏற்பாடு பண்ணவர் தாம்பாளத்தோடு நின்றுருக்கார். என்ன சுவாமி ரொம்ப வெய்கிறாரே, காதில் அவர் காதில் ரத்தம் வந்துருமா. நான் வெய்கிற வெய்சல் எப்படி இருக்குமா, ஏற்பாடு பண்ணவர் காதிலேயே ரத்தம் வந்துருமா. அப்படி சிசுபாலன் கண்ணனை வெய்வானாங்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. கேட்பார் செவி சுடு சிசுபாலன். ஏற்கனவே எனக்கு அவனை கண்டா பிடிக்காது, இல்லை வேற அவனுடைய அரேஞ்ச்டு மேரேஜ் வந்து கட் ஆகிடுத்து பாருங்க. ருக்மிணியோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு வச்சா இவர் வந்து கோவிந்தா கோவிந்தான்னு கூட்டுன்னு போயிட்டார். அதனால் அது வேற அவனுக்கு கோபம். ஏங்கிற வந்து வெந்த புண்ணிலேயே வேலை பாய்க்கிறதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஃப்ளாகிங் அ டெட் ஹார்ஸ்ன்னு சொல்லுவாள் ஆங்கிலத்தில். அந்த மாதிரி பாவம் அவனே கஷ்டப்பட்டு இருக்கான். இன்னும் வேற இப்போ இது உள்ள ஒரு கேள்வி, சிசுபால வதம்னு ராஜசூய யஜ்யம் பண்ணும்போது பெருமாள் வந்து தலையை வெட்டிடுறார். சிசுபால வதம்னு மாகன் ஒரு காவியமே எழுதியிருக்கான். உபமா காளிதாசஸ்ய பாரவேர் அர்த்தகௌரவம் தண்டினஹா பதலாலித்யம் மாகே சந்தி திரையோகுணாகான்னு சொல்லுவா. மாகன் எழுதியிருக்கான். தலையை வெட்டிவிட்டா. வெட்டின உடனே பயம். யாருக்கு? யுதிஷ்டனுக்கு. பாகவதத்தில் 7வது ஸ்கந்தத்தில் கேட்குறான் நாரதரை கூட்டு,
நல்ல ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், ஒரே பிளட் ஷெட், போலீஸ்லாம் வந்து எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ணி, ஒரு பக்கம் ஹோமம் நடந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு இருக்கோம். என்ன சுவாமி இது, எதுக்கு உடனே இந்த நியூஸ் கவரேஜ் வந்து எதுக்கு பண்ணுறானே தெரியல, விஷயம் நல்லா நடக்குதுங்கிறதுக்காகவா? இப்போது ராஜசூய யஜ்ஞத்தில் ஒரு கொலை நடந்து விட்டது, நாம் அதை கண்டுபிடிக்கின்றோம், கண்ணனை கேட்கலாம், என்னவென்று நீங்கள் கூறுங்கள் உங்கள் பட்சத்தை அப்படின்னா சொல்கிறா. இது என்ன சுவாமிங்கிறார். அதுக்கு நாரதர் பதில் சொல்கிறார். கோப்யா காமாத் பயாது கம்சஹா துவேஷாத் சைத்யோ தயோன்றுபா சம்பந்தாத்து விஷ்ணய ஸ்னேகாது யூயம் பக்தியா வயம் பிபோ. ஒத்தர் பகவான் ஒரு மாதிரி அடைவா யுதிஷ்டிரா. கோப்யா காமாத், கோபஸ்திரிகள் காமத்தால் அடைவா. பயாது கம்சஹா, கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலேன் பயத்தால கம்சன் அடைவான். துவேஷாத்து சைத்யா, சேதி தேசத்து ராஜா சைத்யன் சிசுபாலன் துவேஷத்தாலேயே அடைஞ்சுட்டான் பகவானை. வெறுத்து வெறுத்து வெறுத்து. அப்படின்னா சுவாமி பெருமாளை வெறுக்கிறவா நம்ம ஊரில் இருக்காளே, அவளுக்குலாம் மோட்சம் கிடைக்குமா தெரியல, கிடைக்குமா இல்லையான்னு. ஆனால் சிசுபாலன் கிடைச்சுடுத்துங்கிறார். உடனே யுதிஷ்டிரனுக்கு ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ஏன் சுவாமி இவ்வளவு நம்ம கண்ணனை விரும்பி மோட்சம் கிடைக்குமா இல்லையான்னு யோசிக்கிறோம், அவன் சிம்பிளாக வெசிப்டே மோட்சத்துக்கு போயிட்டானே, அது இன்னும் பெட்டர் ஆப்ஷனாக இல்லையோ? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உட்காந்து நம்ம அர்ச்சனை பண்ணி சந்தனத்தை அரைச்சி காலத்தால் நானும் திருப்பாவை சொல்லி நீங்களும் கேட்டு எல்லாம் நான் வந்து ஒரே ஒரு 93.5 FM கிருஷ்ணா நிந்தா சேனல் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு நான் கண்ணனை வீசிப்பிட உங்களுக்கு மோட்சம் கிடச்சிரும். அதுக்கு சொன்னாராம் பதில், சிசுபாலன் வெசி அதில் மனமகிழ்ந்து பகவான் மோட்சம் கொடுக்கலையா, இந்த அசடை இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட விட்டு வச்சா இன்னும் 10 சிசுபாலர்கள் உருவாயிடுவார்கள்ங்கிற பயத்தில் சீக்கிரம் கூட்டுண்டார். அதனால் அவர் சீக்கிரம் கூட்டுண்டாருங்கிற பட்சத்தில் எதனால் கூட்டுண்டார்னு பார்க்கக்கூடாது, அவனை கூட்டுண்டா இருக்கிறதுக்கு காரணம் பார்த்து விட்டு நாம் அது போல் இருக்கக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆறாம். அதுபோல் செற்றார் பகவானிடத்தில் குற்றம் சொல்லுபவர்கள் திரளழிய, திரளழியன்னு சொல்லுவதால் அவர்களுடைய உடம்பல்ல அந்த குணத்தை அடக்குகின்றார் பகவான். என்னாச்சு, சுக்ரீவன் ராமன் சொன்னான், சுக்ரீவா யூ கோ இன்வைட் வாலி ஃபார் அ ஃபைட் டுவெல், நன்னா அப்படியே சண்டை போடுங்க. இப்போ சுக்ரீவனுக்கு ஒரு தைரியம் வந்துடுத்து. இவ்வளவு நாள் வாலி வா அப்படின்னு சொன்னாலே இங்கே ஓடிவிடுவான், ஏன்னா வாலியில வா இருக்கோன்னு ஓடிவிடுவான். இப்போ ராமர் சொன்ன அந்த புத்துணர்ச்சியால் சென்றான், கூப்பிடுறான். எடுத்துறப்பி வந்து போர் எடுத்தியர் அடற்பண்ண நடித்தலங்கள் கொட்டிவ மடித்தெடுத்துறங்கு தோல் உறங்கு வாலி தின் செவித்துளைக்கனே சொல்றார் கம்பர். அப்படி கூட்டாராம். கூட்ட உடனே தார எழுந்துக்கிறா. உங்க தம்பி கூப்பிடுறான்னு நினைக்கிறேன், யார் சுக்ரீவனா அப்படின்னு கிளம்புறான். அப்போ தாரை, ஐயோ அவனை ஒன்றும் பண்ணிடாதீங்கோ, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், அவனுடைய கொழுப்பை மட்டும் அடக்கிட்டு வரேன்னார். அப்படின்னா என்ன, அவனை அழிப்பது அன்று, அவன்கிட்ட பிடிக்காத எனக்கு பிடிக்காத அந்த குணத்தை அடக்கிட்டு வரேன். அதனால பெருமாள் தானும் யாரிடத்திலும் துவேஷம் கொள்ளுவது கிடையாது. திரளழியன்னு சொன்னா அவ குணங்களை குறைச்சு சொல்றது. திரளழிய சென்று செரு செய்யும். பெருமாள் வெயிட்டே பண்ண மாட்டாராம், அவா இடத்துக்கு போய் அவளை அழிச்சுட்டு வருவானா. பார்த்தேன்னா ராவணனிடத்துக்கு சேத்துவ கட்டி அங்கு சென்று ராவணனை கொன்னு மீட்டு கொண்டு வந்தார் சீதையை. நீங்க இன்னும் பார்க்கணும், ருக்மிணி கல்யாணத்துல பகவான் என்ன பண்ணார், தான் சென்று நாக்பூர் விதர்ப தேசத்துக்கு சென்று அங்கேந்து கூட்டுன்னு வந்தார் ருக்மிணியை. சீதா பிராட்டியை அடைவதற்காக மிதிலா ஜனக்புரின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு சென்று வில்லை எடுத்து அதை கையாண்டு முறித்து சீதையை மணந்து கூட்டிக் கொண்டு வந்தார். அதனால விரும்புகிறவாளுக்கே இது பண்ணுவார் பகவான்னா, தன்னை வெறுப்போருக்கு அவர்கள் வீட்டில் வரை சென்று முடித்து வருவார். செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும். குத்தமுன்னில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே, குற்றமில்லாத கோவலரின் பெண்ணே அப்படிங்கிற ஆண்டாள். பகவான் பக்தர்களிடத்தில் குற்றம் பார்ப்பது கிடையாது. உள்ள ஒரு பெண் தூங்கிட்டு இருக்கா, ஆண்டாள் எழுப்பும்போது என்ன சொல்லணும், அவளை பத்தி சொல்லணும், சொல்லவே இல்லை. அவ அப்பாவை பத்தி சொல்லிட்டு இருக்கா இவ்வளவு நாள். கற்றுக்கரவை கனங்கள் பல கறந்து செற்றா திரளைய சென்று செரு செய்யும் குத்தம் ஒன்னில்லாத கோவலர். எப்பே இவ்வளவு கற்றுக்கரவை கனங்கள் பல கறந்தவர், செற்றா திரளைய சென்று செய்பவர், அவருடைய குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே, அப்பேற்பட்டவரின் பெண்ணே, செல்வந்தரின் பெண்ணேன்னு சொல்றா. ஏன் குற்றம் ஒன்று இல்லாத கோவலர்னு சொல்றான்னா, பாகவதர்களிடத்துல தோஷம் இருக்காதான். தோஷம் இருந்தால் அவர் பாகவதர்களே கிடையாதான். ஒரு வாட்டி விபீஷணன் என்ன பண்ணா, ஹனுமார் வரும்போது ராவணனுக்கு சதோபதேசம் பண்றான். என்ன சொல்றான், ராவணா சீதையை விட்டுவிடு. சீதை வந்த நாளிலிருந்து இந்த ஓநாயெல்லாம் ஊழையிடுறது.
துஷகுணங்கள் தோன்றுகின்றன. அம்சுடு இவளா, வீட்டை விட்டு அனுப்பு, லங்கையை விட்டு அனுப்பு. இது சீதை காதுக்கு எப்படி அசரீரி போயிடுது. பேப்பரை திறந்து பார்க்குறா. சோர்சஸ் ரிவீல்டு தட் விபீஷணா எஸ்டர்டே இஸ் செட் டு ஹாவ் டோல்டு Ravana that the appearance of Sita and the arrival of Sita is causing bad omens to Lanka. சீதைக்கு இது படித்தோன்னா கண்லேயும் ஜலம். அவாவா பாக்யாத லக்ஷ்மி பாரம்மா வாமா வாமான்னு பாடின்னு இருக்கா. நான் வந்த இடத்துல இதெல்லாம் வருமா? இது என் அக்கா வந்தால் நடக்கும், நான் வந்தால் நடக்குமோ நினச்சின்னு இருக்கா சீதை. எல்லாம் எடுத்து யுத்தமாக எடுத்து சீதா பிராட்டி ராமனோடு இருந்தாள். அதே சீதை தான் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாயகி தாயாராக இருக்கின்றாள். ஏன்னா பராசர பட்டர் பாடும்போது மாதர் மைதிலி ராட்சசீத்வதிதைவ ஆர்திராபராதாஸ்துவயா ரக்ஷந்தியா பவனாத்மஜா லகுதரா ராமஸ்ய கோஷ்டீகிருத்தான் பாடுறார். நல்ல மைதிலியாய் ஜானகியாய் வைதேகியாய் சீதையாய் ராமபத்னியாய் தசரதனுக்கு மனாட்டு பெண்ணாய் இருப்பவள் தான் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாயகி. வைகுண்டராஜம் ஹிஷி ஸ்ரீரங்க நகராஸ்ருதேன்னு இருக்கக்கூடியவள் அவள். அந்த ரங்கநாயகி தாயார் தான் சீதை. அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் தான் ராமர். ஒரு நாள் அப்படி தாயார் ஸ்ரீரங்கத்தில் காலை அமுக்கி விட்டுருக்கா. இதை பெரியாழ்வார் வந்து பக்கத்தில் கர்ப்பகிரகத்து தூண்லேருந்து பக்கத்தில் நின்று கேட்டுருக்கார் அவள் என்ன பேசிக்கிறான்னு. அப்போ தாயார் சொல்கிறாளாம், ஞாபகம் இருக்கா ராமாவதாரம்? நல்லா ஞாபகம் இருக்கே, எப்படி நடந்திருக்கேன், அதுக்கு தான் நீ காலை அமுக்கின்றிருக்க, உன்னை பார்க்கறதுக்கு தானே வந்தேன். நடந்த கால்கள் நொந்தவோ நெடுங்கஞால வேலமாய் இடந்தமை குலுங்கவோன்னு ஆழ்வார். உனக்காக தானே நடந்து வந்தேன், அதனால் அமுக்கி விட்டுருக்கா. ஆனால் ஒன்றுன்னா அந்த விபீஷணன் எல்லாம் பேசிவிட்டான் தெரியுமா? விபீஷணனா? நம் விபீஷணனா? அவன் என்ன சொன்னான் உன்னை? நான் வந்ததுலேருந்து ஊரே நன்னா இல்லைன்னு சொல்லிவிட்டான். அப்படியா? என்ன அப்படியான்னு கேட்கிறேன். உங்களுக்கு கோபம் வர வேண்டாமா? மகாலட்சுமியான என்னை அப்படி சொல்லியிருக்கான். எஸ்யாம் எஸ்யாம் திஷி விஹரதே தேவி திருஷ்டிஸ்வதியா தஸ்யாம் தஸ்யாம் அகமஹமிகாம் தன்வதே சம்பதோகான்னு இருக்கக்கூடிய என்னை பார்த்து சொல்லிவிட்டானே. அப்படியா? விட்ரு விட்ரு. ஏன் உங்க அடியவர்கள் தப்பு பண்ண அதை கேட்கவே மாட்டேளா? விட்டுருமா. கேட்க மாட்டேளா இல்லையா? விட்டுடு. கேட்க மாட்டேளா இல்லையா? அவன் தப்பு பண்ணலை, தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்கிறேன். அவன் பண்ணியிருந்தா அந்த தப்பு தப்பே இல்லை. என்னையா இப்படி உட்காந்து அடியவர்களுக்காக வாதாடுற அப்படின்னு 2 பேர் பேசின பேச்சை பெரியாழ்வார் மறைஞ்சிருந்து கேட்டு அதை பாசுரமாக்கிட்டார். தன்னடியார் திறத்தகத்து தாமரையாள் ஆகிலும் சிதகுரைக்குமேல் என்னடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்று செய்தார் என்பர் போல் என்று ஆழ்வார் சாதித்தார். எதுக்குன்னா பாகவதர்களிடத்தில் குற்றம் நாமல்ல பகவானே பார்ப்பது கிடையாதாம். அப்படி பெருமாளே பார்க்காத பட்சத்தில் அப்பேற்பட்டவர் ஒருத்தர் வீட்டுக்கு போய் கெட்டவனை அழிச்சுட்டு வரார், சென்று செருச்செய்யும்னு நான் எதுக்கு தப்பு சொல்லணும்? தப்பே இல்லை. அப்பேற்பட்டவர் குற்றம் ஒன்று இல்லாத கோவலர். அப்பேற்பட்டவரின் பொற்கொடியே. பொற்கொடி பொன்னுனா ஸ்வர்ணம், ஹேமம் ஹாட்டகம் கனகம் ஹிரண்யம். பொற்கொடியே. கொடியேனா க்ரீப்பர். இந்த கொடிங்கிறது மணி பிளான்ட்னு சுற்றி விடுவா, அப்புறம் இந்த வெத்தலையை சுற்றி விடுவா, இதெல்லாம் க்ரீப்பர். அதுக்கு ஒரு அண்டல் தேவை. நேர நிற்காது, வளைஞ்சு வளைஞ்சு போகும். பெண்ணை ஏன் கொடின்னு சொல்கிறான்னா அப்படி வளைஞ்சு உடம்பு இருக்கணுமா, நேரம் நின்றுடப்படாதான், அது அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு இருக்காப்புல அமைஞ்சிருக்கணுமா. அதனால் பொற்கொடியே. பொண்ணுனா கனக, கொடினா வள்ளி. வள்ளியில் வள்ளி. அதனால்தான் திருவள்ளூரில் தாயாருக்கு கனகவல்லி அப்படின்னு பேர். இதே கனகங்கிறது தான் கோல்டு. கோல்டுக்கு இன்னொரு பேர் ஹேம. அதனால தான் திருவஹீந்திரபுரத்தில் தாயாருக்கு ஹேமாப்ஜவல்லின்னு பேர். தாமரையும் பொன்னும் ஒத்தவள், அதனால ஹேமாப்ஜவல்லி. மாதுரியமான மிருதுள நிறத்தோடு கூடியிருப்பவள் கோமளவல்லி திருக்குடந்தையில் பேர். விஜயத்தை கொடுப்பவள் விஜயவல்லி. பச்சைக்கல்லின் அழகான ஒத்த நிறத்தை உடையவள் மரகதவல்லி. அழகான தன்மையோடு கூடியவள் மோகனவல்லி. இப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கலாம் தாயாரின் பெயர்கள். அப்பேற்பட்ட ஹேமாப்ஜவல்லி, கனகவல்லி, பொற்கொடியே. குற்றமொன்னில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே. புற்று அரவல்குல் புனமையிலே போதராய். புற்றரவல்குல். வாட் இஸ் திஸ் சுவாமி? புற்றுனா என்ன? சம்ஸ்கிருதத்தில் புற்றுனா வல்மீகம். புற்றிலிருந்து வந்தவர் வால்மீகி. பாம்பு புத்துன்னு சொல்லுவோம். முதல்ல பாம்புக்கு புத்தெல்லாம் கட்டவே தெரியாது. அது பாவம் ஆர்கிடெக்சர்லாம் படிக்கவே இல்லை. அது என்ன பண்ணிவிடும், நம்மளை மாதிரி ரெண்ட் யாராவது வீடு கட்டி வச்சிருப்பா, சொல்லுவாளே த வைஸ் த ஃபூல்ஸ் பில்ட் ஹவுசஸ் ஃபார் த வைஸ் டு லிவ்
அப்படின்னு இந்த செல்லெல்லாம் சேர்ந்து வீடு கட்டிவிடும். இது சாமர்த்தியமாக வந்து ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்டில் வந்து 100 ரூபாய் வாடகை கொடுத்து வீட்டையே வாங்கிவிடும் தங்கைக்கு. பாம்பு புத்துன்னெலாம் பேர்லாம் கெசெட்டில் மாற்றிவிடும். இந்த பாம்பு இருக்கா, இந்த பாம்பை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறார். அப்பேற்பட்ட பாம்பை ஒத்தவளே. ஆண்டாள் போய் ஒரு பாகவதோத்தம ஸ்திரியை பாம்புன்னு சொல்லலாமா? சரியான பாம்பியாவன் அப்படின்னா பாம்புன்னு சொல்லிவிட்டேளேம்பா. இது மாதிரி ஒரு பாகவதோத்தம ஸ்திரீயை பாம்பை போல் இருப்பவள்னு சொல்லலாமான்னா இங்கு பாம்புக்கு சொன்ன காரணம் எதுன்னு பாருங்கோ. பாத்திவிரத்தியத்தோடு கூடிய பாம்பை போல் இருப்பவளே. நமக்கு பொதுவாக இந்த நேஷ்னல் ஜியாகிரபிக்லாம் பார்த்து என்னென்னா ஒரு ஆண் பெண்ணுன்னு மிருகஜாதியில் இருந்துட்டான இந்த பெண் ஆரோட வேணாலும் சம்மந்தம் வச்சுக்கும், இந்த ஆண் யாரோட வேணாலும் சம்மந்தம் வச்சுப்பார் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இல்லைங்கிற ஆண்டாள். இதுக்கு ஒரு சரித்திரம் சொல்கிறா புராணத்துலேருந்து. எவ்வளோ அழகாக எடுக்கிறா பாருங்க பெரியவாள்லாம். பரசுராமருடைய அப்பாவுக்கு ஜமதக்னின்னு பேர், பிராமணன். அவரை ஒரு க்ஷத்ரிய ராஜா கொன்னுடுறான். கார்த்திய வீரியார்ஜுனன்னு பேர். இந்த கார்த்திய வீரியார்ஜுனன் கொன்னுடுறான்னா இந்த கார்த்திய வீரியார்ஜுனன் இப்போல்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஏன்னு எனக்கே தெரியல. பம்பாயில் நான் ஒரு வீட்டில் இருக்கும்போது அவள் வீட்டில் ஏதோ பொருள் காணாமல் போயிடுது. உடனே அவள் வந்து தியானம் பண்ண ஆரம்பித்தான். நான் பார்த்தேன், என்ன ஒரு வேதாந்த ஞானம். ஒரு பொருள் தொலைஞ்சு போயிடுதுன்னா அது வருத்தப்படாமல் எப்படி ஒரு தியானத்தை ஈடுபட்டுவா. என்ன பண்ணிட்டு இருந்தேன், கார்த்திய வீரியார்ஜுனனை வேண்டிண்டா தொலைஞ்ச பொருள் கிடச்சிடுமா. கார்த்திய வீரியார்ஜுனே யாரோ கொன்னுப்டா. இப்போ பார்க்க போகிறோம், பரசுராமர் கொன்னுப்டார். அவர் கேஸே க்ளோஸ் ஆகிடுது. இவர் என்னத்தை நமக்கு வஸ்துவை தேடி கொடுப்பார், அதெல்லாம் இல்லை. அதனால வந்து ஜமதக்னிங்கிற ரிஷியை கொன்னுப்டார் கார்த்திய வீரியார்ஜுனன். என் தந்தையை காரணம் இல்லாமல் கொன்றாயா நீ என்று பரசுராமர் ஒரு சபதம் எடுத்தார். இந்த க்ஷத்ரியன் கொன்றபடியால் 21 க்ஷத்ரிய தலைமுறை ராஜாக்களை நான் வதிப்பேன்னு சொன்னார். சொல்லிட்டு கொல்ல ஆரம்பிச்சார். அந்த கொன்ன ரத்தத்திலிருந்து 5 குழிகளை வெட்டி அதில் ஒரு குழியை வெட்டி அதில் ரத்தத்தை சேர்த்து அவ்வளவு அஜிடேஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன். அதனால தான் நம்ம பரசுராமாவதாரத்தை பூர்ணாவதாரத்தில் சேர்த்திக்கிறது இல்லை. பெருமாளுடைய ஆவேஷ்யாவதாரம் ஒரே ஒரு குணம் மட்டும் ஆவிர்பவித்து பிறந்தாராம். when you are not complete and incomplete, all that comes is only anarchy. when you are complete, all that comes is only good administration. ராமர் கிட்ட பார்க்கலாம், கண்ணிடத்தில் பார்க்கலாம். அதனால தான் கிருஷ்ணர் கோவில் கேள்விப்படுவேள், ராமர் கோவில் கேள்விப்படுவேள், பரசுராமர் கோவில் அடிக்கடி கேள்விப்பட மாட்டேள். உடனே சொல்வேள், அங்கே ஒரு கோவில் இருக்குது, எங்கேயோ தானே ஒரு கோவில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இல்லையே. இன்றைக்கும் நீங்கள் வந்து திருவனந்தபுரத்துக்கிட்ட திருவல்லம் அப்படின்னு ஒரு கோவில், பரசுராமர் கோவில். கேரளமே பரசுராம க்ஷேத்திரம் இருந்துட்டு போட்டோம். இப்போது அந்த பரசுராமர் என்ன பண்ணாராம், அப்போ ஒரு ஊரில் கொண்டு இதை காரியத்தை செய்தார். இங்கே இந்த 5 குழியை வெட்டி, இந்த 5 குழி வெட்டின ஊருக்கு பஞ்சசியமந்தகம் அப்படின்னு பேர். அந்த ஊருக்கு, அந்த ஊரில் இருந்தபடியால் நினச்சாராம், ஐயோ நம்ம இவ்வளோ நாள் அஜிடேட்டடாக பண்ணிட்டோமே, ஐ ஷுட் ரிப்பெண்ட் ஃபார் இட்டுங்கிறதுக்காக தான் சம்பாதிச்ச சொத்து. ஏன்னா இப்போ க்ஷத்ரிய ராஜாக்கள்லாம் கொண்டா எவ்வளோ சொத்து கைக்கு வந்துடும், எனக்கு இதெல்லாம் வேண்டாம்னு ஒருத்தருக்கு கொடுக்கணும். யாருக்கு கொடுக்குறோமோ அவள் உபயோகப்படுத்தணும்னு கொடுக்க போனார். கஷ்யப பிரஜாபதியை தேடிவிட்டார். கஷ்யப பிரஜாபதி வந்தார். அவருக்கு பயமாக இருக்குது மாட்டேன்னு சொல்கிறதுக்கு. தோ திஸ் இஸ் வெல்த் தட் ஹஸ் பீன் கேதர்ட் பை ருத்லெஸ் மீன்ஸ், பயம். மாட்டேன்னு சொல்லிவிட்டா 21 தலைமுறைகளை கொன்னாரா. இப்போ கஷ்யப பிரஜாபதியோட தலைமுறை 22வது ஆகிடும். அதனால் அவருக்கு பயம். சுவாமி வரேன்னு விட்டார். வந்த உடனே அந்த ஊருக்கு வந்தார். பஞ்சசியமந்தகம். பஞ்சசியமந்தகம்ங்கிறது என்ன தெரியுமோ, குருக்ஷேத்திர பூமிக்கு பஞ்சசியமந்தகம்னு பேர். அதனால் அந்த ஊருக்கு வந்தார். உடனே கஷ்யப பிரஜாபதி சொன்னார், அது நீங்கள் வந்து நீங்கள் கொடுங்கோ, எனக்கு தானம் கொடுங்கோ, குளிச்சுட்டு வாங்கோ அப்படின்னார். பரசுராமர் குளிக்க போயிட்டார். அந்த சமயத்தில் இவர் எஸ்கேப் ஆகலான்னு நினைச்சார். யார், கஷ்யப பிரஜாபதி. அப்படி திரும்பும்போது ஒரு புத்து தெரிஞ்சுதான். அந்த புற்றிலிருந்து ஒரு பெண் பாம்பு வெள்ள பனாமண்டலத்தோடு வந்து ஆடியதான். தூரக்க ஒரு ஆண் பாம்பு பார்த்துன்னு இருக்கு. என்ன அழகா இருக்கடா இது அப்படின்னு சொல்லிவிட்டு அது கிட்ட கவர் தான். வந்த உடனே இந்த பெண் பாம்பு சொல்றதான், வராதே, நான் இன்னொரு ஆண் பெண்ணுக்கு பாரியை, வராதே என்னிடத்தில். கேட்கல இந்த ஆண் பாம்பு. உள்ள போயிடுத்தான். போய் உள்ள போயிருக்கு. பெண் பாம்பும் உள்ள போயிடுத்து. வருத்தப்படுறார் கஷ்யப்பர். ஒரு பெண் மறுத்தும் இந்த ஆண் பாம்பு உள்ளே சென்று விட்டதேன்னு. ஒரு துளி வினாடி ஆனோடனே ஆண் பாம்பின் உடல் 10ஆக சிதறி கீழே விழுந்துதான். இதை பார்த்து நினைச்சார், எப்பேற்பட்ட இடத்திலும் இந்த ஆண் பாம்பு தான் ஜெயிச்சிருக்கும். ஆனால் இந்த ஊரில் மட்டும் பெண் பாம்பின் பாதிவிரத்தியம் ஜெயிச்சிருக்குன்னா இவர்கிட்டேந்து நான் தானம் வாங்குறதுல தப்பில்லைன்னு அந்த பூமியில், குருக்ஷேத்திர பூமியில் தானம் வாங்கிண்டார் கஷ்யப்பர். அந்த பூமியை தான் கிருஷ்ணர் தேர்ந்தெடுத்து சண்டை போடுறதுக்கு வச்சுக்கோங்கோன்னு கொடுக்குறார். ஏன்னா நீ ஹஸ்தினாபுரத்தில் கொண்டு சண்டை போட்டியான யூ மே நாட் கெட் ஜஸ்டிஸ். இந்த இடத்துல ஜஸ்டிஸ் கிடைக்கும்னு கஷ்யப்பர் சொல்லியிருக்கார், பரசுராமர் சொல்லியிருக்கார்.
அதனால முதல் ஸ்லோகம் என்ன? தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே. அதனால அந்த பெண் பாம்பு இருக்கா, பெண் பாம்பு பாதிவிரத்தியத்தோட இருக்கா. பாதிவிரத்தியம்னா the chastity and the truth to a relationship-ஆ, நோ சே நோ டு இன்ஃபிடெலிட்டியா. அதனால பார்த்தா ஆண்டாள் இந்த உள்ள இருக்கிற பெண்ணும் பாம்பு மாதிரி கிருஷ்ணர்கிட்ட பாதிவிரத்தியத்தோடு கூடியவள். புற்றரவல்குல் புனமயிலே. எப்பவுமே பாம்புக்கு எதிரி மயில். ரிதுசம்ஹாரம்ங்கிற காவியத்தில் காளிதாசன் எடுக்கிறான். ரவேர்மயூகைர் அபிதாபிதோ பிருஷம் விதஹ்யமானஹ பதி தப்தபாம் சுபிஹி அவாங்முகோ ஜிஹ்வகதிஹி பணீமயூரஸ்ய தளே நிஷீததி. வெயில் காலமா காளிதாசன் பார்த்துட்டு இருக்கானா, பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பாம்பு கிடுன்னு போதான். ஏன்னா சூடா இருக்கான், தர தாங்க முடியல, கிடுன்னு போடுது. போன உடனே ஒரு மயில் தோகை அப்படியே அடக்கி வச்சுட்டு இருக்கு. அந்த தோகைக்கும் மயில் உடைய காலுக்கும் இருக்கக்கூடிய கேப்ல புகுந்துட்டு அது சுத்தி நுடுத்தான். மயில் இப்படி தூக்கத்துலேயும் இப்படி பார்க்கறது, தூங்கிடுத்து. மயில் இத்தனை பாம்பை பார்த்துன்னு இருந்தா அதை வதிச்சிருக்க வேண்டாமோ? பாம்பும் பயம் இல்லாமல் சென்றதேன்னா பாம்பு கண்ணால பார்த்துதான், இதோ பாருப்பா, உனக்கும் எனக்கும் ஒரு பெரிய பகை இருக்கு, ஆனா இது வெயில் காலம், இப்போ வச்சுக்க வேண்டாம், அப்புறம் வச்சுக்கலான்னு விடுத்தான். அதனால வெயில் காலத்தில் பாம்பும் மயிலும் கூட தோழமை கொள்ளும் அப்படிங்கிறார் காளிதாசர். ரவேர்மயூகைர் அபிதாபிதோ பிருஷம் விதஹ்யமானஹ பதி தப்தபாம் சுபிஹி அவாங்முகோ ஜிஹ்வகதிஹி பணீமயூரஸ்ய தலே நிஷீததி. அழகர் கோவில் திருமாலிரும் சோலை ஆழ்வார் சொன்னார், கிளருளி இளமை கிடுவதன் முன்னம் வளருளி மாயோன் மருவிய கோயில் வயலினம் பொழில் சூழ் மாலிரும் சோலை தளர்விரராகில் சார்வது சதிரே. இளமையா கால் நன்னா கை நன்னா மூக்கு நன்னா காது நன்னா கண்ணு நன்னா இருக்கிற காலத்தே போயிட்டு வந்துருங்கோ. அப்புறம் 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 தள்ளி போட்டா அப்புறம் கால் வலிக்கும் போக முடியாது, கை வலிக்கும் போக முடியாது, பார்த்தாலும் ஞாபகம் இருக்காது, ஞாபகம் இருந்தாலும் சொல்ல முடியாது. அதனால சின்ன வயசுலேயே போயிடுங்கோ. கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் ஆழ்வார் சொன்னார். அதை சுந்தரபாகுஸ்தவம்னு கூரத்தாழ்வான் பாடுறார். பாடும்போது சொல்றார், அப்பேற்பட்ட மலை, அந்த மலைக்கு மேலதான் முருகக்ஷேத்திரம் பழமுதிர் சோலைன்னு உண்டு. அதுக்கும் மேலே போனேன்னா நூபுர கங்கா ஆகாஷ கங்கான்னு உண்டு, சிலம்பாறுன்னு சொல்லுவா அது தமிழ்ல. அந்த மலையை பற்றி சுந்தரபாகுஸ்தவத்தில் சொல்றார். ஏன் அந்த மலையை அழகன் தேர்ந்தெடுத்தான்னு சொன்னா, அந்த மலையில மட்டும் பாம்பு ஆடும்போது மயிலும் சேர்ந்து பக்கத்தில் ஆடுமா. அந்த காலத்து நாடகங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஒரு பெண் நாட்டியம் ஆடும்போது பாம்பா ஆடுவோ, இன்னொத்தி மயிலா ஆடுவோ. அந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒன்னா ஆடுவலாம். அப்படின்னா பகைவர்களுக்கு கூட தோழமை வந்துடும். அதுபோல் புற்றரவல்குல் பாம்பு போல் இருப்பவளே புனமயிலே மயிலா இருப்பவளேன்னு பாம்புக்கு அடுத்தது மயிலை சொல்லிவிட்டார். ஏன் மயிலை சொன்னார்னா, நீ வேதாந்த தத்துவத்தை தெரிவிக்க வந்தவள். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் விசிஷ்டாத்வைத்தத்தில் உலகம் தோன்றி மறையும் அன்று சூக்ஷ்ம ஸ்தூல தசைகள்ல இருக்கும். இப்போ பெருமாள் ஈஸ்வரன், ஈஸ்வரனுடைய கட்டுப்பாடுல சேத்தனமும் இருக்கும் அச்சேதனமும் இருக்கும். சேத்தனர்கள்னா யாரு? நம்ம தான். ஐயோ, சேதனர்கள் நாம், அச்சேதனம்னா ஞானம் இல்லாதவர்கள். அதுதான் சுவாமி கொஞ்சம் யோசிச்சோம். அப்படி இல்லை, சாஸ்திரம் நமக்கு சொல்றது ஞானம் இருப்பவர்கள் சேத்தனர்கள் ஒத்துணுலாம். அதனால சேத்தனர்கள் அச்சேதனர்கள் ரெண்டு கோஷ்டி இருக்கா. இந்த தோஸ் விச் ஹாவ் நாலேஜ் அண்ட் தோஸ் விச் டோன்ட், ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்றவர் ஈஸ்வரன். அதனால ஒரே இதுதான், அது கண்ட்ரோல் பண்றது ரெண்டு தத்துவங்களை. ஒரு தத்துவம் சேத்தனம், இன்னொரு தத்துவம் அச்சேதனம். ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்றது பரமச்சேதனாய் ஈஸ்வரனாய் இருக்கின்ற பகவான். இதுக்கு தான் தத்துவத்திரயம்னு பேர். இப்போ அந்த ஈஸ்வரன் என்ன பண்ணுவான், நான் உலகத்தை சிருஷ்டிக்க போகின்றேன், நான் பல்வேறாக ஆக கடவேன், பகுஸ்யாம் பிரஜாயேயேதி அப்படின்னு சொல்லி தன் சங்கல்ப சக்தியால் உலகத்தை படைப்பறான். இத்தினூண்டு ஒரு சூக்ஷ்மமா இருப்பாரான். அந்த ஈஸ்வரனோட அந்த சேத்தனமும் அச்சேதனமும் சூக்ஷ்மமா இருக்குமா. இப்போ பெருமாள் நினைப்பறான், நினைச்ச மாத்திரத்துல அது விரிய ஆரம்பிக்குமா. அப்படி விரிஞ்சி அந்த ஒரு அதுக்குள்ள ஒன்னொன்னுத்துக்குள்ளேயும் பகவான் அனுப்பிரவேசிப்பறான். ஒரு அச்சேதனமும் பெருசாயிட்டு வருமா. ஒருவேளை அதுக்குள்ள சேத்தனம் இருந்துட்டான், அது நம்மள மாதிரி சரீரம் தரிச்சு ஆணாவோ பெண்ணாவோ யானையாவோ குட்டியாவோ பிறந்துருமா, அச்சேதனமா நின்றுடுமா, இப்படி பல்வேறா பிறந்துருமா. இது இப்போ ஸ்தூல தசைன்னு பேர். சூக்ஷ்மம்னா இத்தினுண்டு, சூக்ஷ்ம தசையிலேருந்து பெருமாள் இப்படி ஸ்தூல தசைக்கு ஆயிருக்கார். சட்டில் ஸ்டேட்லேருந்து கிராஸ் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கார். இப்போ உலகத்தின் சம்ஹாரம் எப்படின்னா, பகவான் நினைப்பார், காலம் முடிந்து விட்டது, இந்த சிருஷ்டி எல்லாம் என்னுள் அடங்கட்டும். அப்படியே டக்கு 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 டக்குன்னு எல்லாம் குறைஞ்சி இத்தினுண்டு ஆயிடுவாராம். அதனால அந்த அச்சேதனம் அச்சேதனமாக தான் இருக்கும்.
ஆனால் அச்சேதனம் இப்போது ஸ்தூல தசையில் இருக்கு, அப்போ சூக்ஷ்ம தசையில் இருக்கும். சேதனர்கள் நாம் ஸ்தூல தசையில் இருக்கோம், பல்வேறாக சூக்ஷ்ம தசையில் இருப்போம். ஈஸ்வரன் இப்போ எல்லா இடத்துலையும் உள்ளுக்குள்ள இருக்கார், அப்போ அவர் ஒன்னாயிடுவார், ஒரே ஈஸ்வரன் ஆயிடுவார். அதனால சூக்ஷ்ம தசை ஸ்தூல தசை ஒன்றும் பல்வேறாருது, மறுபடியும் குறுகிறது. அதுதான் மயில். மயில் பார்த்தேன்னா பெண் மயிலுக்கு தோகை கிடையாது, ஆண் மயிலுக்கு தான் உண்டு. பீகாக் வில் டான்ஸ், பீஹென் கேன் நெவர் டான்ஸ். அதுக்கு தோகையே கிடையாது, கொஞ்சம் மாறி இருக்கும் அங்கே. அதனால பெண்ணை பார்த்து மயில் போல் ஆடுகின்றாள்னு சொல்லுவோம். அது வாஸ்தவமாக பார்த்தா ஆண் மயில் தான் ஆடும், நமக்கு தெரியறதில்லை, ஆடுறதுனாலே பெண்ணுன்னு வச்சுட்டோம். அதனால இந்த பெண் என்பவள் அழகா தோகை விரித்து ஆடக்கூடியவள் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனால் பீகாக்கு தான் அந்த தோகை இருக்கு. பெருமாள் தான் பீகாக், பீஹென் தாயார். ஏன்னா ஒரு பெண்ணை மகிழ்விக்கணுங்கிறதுக்காக தான் ஆண் மயில் எப்பவுமே விளையாடும். மகாலட்சுமியை மகிழ்விக்கணும் தான் பெருமாள் ஆடுவார். அதனால யாரு ஆடுறாளோ அவ ஆடி அனுபவிக்க வேண்டியவாளுக்கு கட்டுப்பட்டவா. நீங்க பார்த்தேன்னா மகாலட்சுமிக்கு கட்டுப்பட்டவர் பெருமாளுங்கிறதுக்காக இதோ பார் நான் டான்ஸ் ஆடுறேன் பார், இந்த டான்ஸ் ஆடுறேன் பார் அப்படின்னு ஆடி காண்பிக்கிறார். ஆடும்போது சிருஷ்டிச்சு காமிக்கிறார். நம்ம வலிமைக்கு தானே உண்டு. இப்போ ஒருத்தர் நன்னா பாடுறாருன்னா பத்னி எப்படி மகிழ்விப்பார்? பாடி மகிழ்விப்பார். ஒரு டான்ஸரை கல்யாணம் பண்ணிட்டா ஒய்ஃப் எதிர்க்க ஒரு டான்ஸ் ஆடி பார்த்தியா நல்லா டான்ஸ் ஆடுறேன்னு காண்பிப்பார். பெருமாள் என்ன பண்ணுவார்? உலகத்தை படைப்பர், காப்பர், அழிப்பர், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள். அப்பேற்பட்ட காரியத்தை தோகை விரிப்பராம் பகவான். பெண் அந்த மகாலட்சுமி மகிழ்விப்பரான். சரி போறோம், ஆயிடுத்து இல்லையா அந்த அவதாரம் அப்படின்னு குறுகி கொண்டு வந்துருவாராம். அதனால ஷிகி பிஞ்சா அப்படிங்கிறார் கூறத்தாழ்வான். அதனால அப்பேற்பட்ட புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார், சுத்தி இருக்கிற தோழிமார் எல்லாரும் வந்து மெனக்கெட்டு வந்து உன்முற்றம் புகுந்து உங்க வீட்டுக்கு வந்து முகில்வண்ணன் பேர்பாட அழகான வர்ணத்தோடு கூடிய நம் கண்ணனை பாட. ஏன் அழகான வர்ணம்னு சொல்றேன்னா கண்ணன் என்ன கலர்? கருப்பு. அப்புறம் கிரீன். அப்புறம் மயில் கலர் மேடம் சொல்ற 2-3 கலர். அப்புறம் கிரீன், அப்புறம் ப்ளூ, அப்புறம் இன்னும் பாக்கி 4-5 தான் இருக்கு கலர். சொல்லிடுங்க. அது கிரீன், பிளாக், ப்ளூ, ரெட்டு. அப்புறம் உங்களுக்கு என்ன பெருமாள் எந்த கலர்ல வேணாலும் உங்களுக்காக காட்சி கொடுப்பாரு சுவாமி. நான் சொன்னேன் இப்போ இந்த கலர் தான் சொல்லிவிட்டா அவர் அதுக்கு அடக்கமாயிடும். நீங்க எப்படியெல்லாம் அவர் அனுபவிக்கிறீர்களோ அப்படிலாம் காட்சி கொடுப்பார். இருக்கட்டும். ஆனா பெரியவா என்ன சொல்றாங்க அதை பார்க்கலாம். கருப்பு தான் கண்ணன் என்னும் கருந்தெய்வம். நீலமும் சொல்லலாம், பச்சையும் சொல்லலாம். மரகத மணிமய சேலா பச்சை, நீலமும் சொல்லலாம். சுவாமி இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டால், இந்த பேலெட்டுன்னு ஒன்று இருக்கும். நம்ம பெயிண்ட் எல்லாம் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. சின்ன வயசில் உங்கள் பேரன் பேத்திலாம் பண்ணுறதுன்னா அதுக்கு அட்டகாசம் பண்ணுவோம். பெரிய ஒரு கொப்பரை மாதிரி வாங்கி அதில் வட்டிலாக இருக்கும். அதில் கொஞ்சம் நிறம் சேர்க்கும், கொஞ்சம் கருப்பு சேர்க்கும், கொஞ்சம் அக்ரிலிக் கலர்ஸ்லாம் கிடைக்குது பாருங்க, கொஞ்சம் பச்சை சேர்க்கும், கொஞ்சம் நீலம் சேர்க்கும். கொஞ்சோன்னு இந்த ப்ரஷ்லேருந்து நீங்கள் எடுத்துக்கணும் பச்சையை, கொஞ்சம் நீலத்தை எடுத்துக்கணும், நிறைய கருப்பு எடுத்துக்கணும். கலந்துட்டே இருக்கள்னு வச்சுக்கோங்க. லைட் அடித்து பார்த்தேன்னா கிட்டத்தட்ட கருப்பாக இருக்கும். இல்லை சுவாமி கொஞ்சம் பச்சையும் தெரியுது, இப்படி வாங்க, இப்படி பாருங்க, நீலமும் தெரியுது. அப்படி 3 நிறமும் கலந்தவன் கண்ணன். அது எப்படி சுவாமி உனக்கு தெரியும்னா, தோழியை பார்க்க வரேன், ராதையை பார்க்க வரேன்னு கண்ணன் சொல்லியிருக்கான். ஐ வில் கம், ஐ வில் மீட் யூ அட் காஃபி டே 9 o'clock அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்ணன் வச்சுக்கோங்களேன். அப்போது அப்படி சொன்ன உடனே ட்ரெஸ் பண்ணிட்டு ராதை காதுக்கு கழுத்துக்கு பூனோடு காதுக்கு குண்டலமும்லாம் தரிச்சுண்டு நியூ டிசைனில் என்ன புடவை வந்திருக்கோ புடவையோ காக்ராவோ ஏதோ குர்த்தாவோ ஏதோ போட்டுன்னு வெளில போகிறா. கிருஷ்ணருக்காக காத்துன்னு இருக்கா. அவளுக்கு என்ன முன்னாடியே போயிட்டா. சில பேர் என்னென்னா ரயில் வண்டி அடுத்த நாள் காலத்தால முன்னாள் ராத்திரியே போய் உட்காந்துருவா. இவளுக்கு என்னென்னா கிருஷ்ணரை பார்க்கணுங்கிற அவள் முன்னாடியே போய் உட்காந்துட்டா. தோழியை கூப்பிடுறா, கிருஷ்ணர் வரணும், என்ன டைம் இருக்குது, நீ ஒரு வாட்டி பார்த்துட்டு வாயேன் அப்படிங்கிறா. தோழி ஓகே ஐ வில் கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா. நேர போய் பார்த்தா கிருஷ்ணர் கண்டுபிடிச்சுட. பார்த்தியா, தூதெல்லாம் அமிச்சு பார்த்து விடுறா. இந்த மாதிரி இந்த ஸ்பை வேலையெல்லாம் பார்க்கறது எனக்கு பிடிக்காது. அதனால அவள் என்ன பண்ணிட்டா, இப்படி புதருக்குள்ளேன்னு அந்த பெண் பார்க்குறா கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னு. யமுனை ஓடின்னு இருக்கு, கிருஷ்ணர் இருக்கார். சில பெண்கள் வரா, கிருஷ்ணா அப்படிங்கிறார், வா என்னோட அப்படிங்கிறா. மார்க்கெட்டுக்கு போகிறா. அந்த பெண்களுக்கெல்லாம் சந்தனம் வாங்கணுமா. சந்தனம் தேய்ச்சி தானே வாங்குவா. தேய்க்கிறதுக்கு வெள்ளைக்கல்லாக இருக்கும், ஆல் மார்பிள் ஸ்டோன்ஸ். நார்த்லாம் போனீங்கன்னா எல்லாம் பெருமாளுடைய விக்கிரகங்களே ஆச்சரியமாக அப்படி தான் இருக்கும்.
எதில் கொண்டு தேய்க்கிறது? தேய்ச்சா கலர் ஒழுங்காக வராதே. குங்குமப்பூ போட்டால் அந்த கலர் மாறணுமோனோ, அந்த மாதிரி சந்தனம் தேய்ச்சா கலர் மாறணும். சுவாமி கல்லே இல்லையே பாப்பாளாம். ஒரு பெண், என்னடி கிருஷ்ணா குனிடா அப்படின்னு வரான். குனிவரான் பகவான். இது முதுகு எப்படி இருக்கு? ஐயோ நன்னா இருக்குடி, தேய். இதை அந்த பெண் பார்த்துட்டு ராதை கிட்ட போய் சொல்றா, ஐயோயோ அவர் வருவரானே சந்தேகம்மா, உனக்கு 9 மணி வரேன்னு சொல்லியிருக்கார், அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கார் தெரியுமோ? என்ன பண்ணிட்டு இருக்கான்? சந்தன சர்ச்சித நீலகளேபர பீதவசனவன மாலி கேலிச்சலன் மணி குண்டல மண்டித கண்டயுக ஸ்மித ஷாலி ஹரிரிஹ முக்த वधूनि करे विलासिनी विलसति केळि परे चंदन चर्चित नीलकळेवर पीतवसनवन माली श्री जयदेव कवेः अष्टपदी இது. அஷ்டபதியில் என்னமா வர்ணிக்கிறார் பாருங்க, பெருமாளுடைய நிறத்தை வர்ணிக்கிறார். அப்பேற்பட்ட முகில் வண்ணன் அவனுடைய பேர்பாடா. ஆண்டாளுக்கு ஏன் சுவாமி பேரு பேரு பேருன்னே அடிச்சுட்டு இருக்கா? பேர்பாடா பேரு பேருன்னா அவள் திரௌபதியை நினைச்சுட்டாளாம். திரௌபதியை மானபங்கப்படுத்தும் போது கண்ணன் இருந்தானோ? இல்லை. ஆனா அவன் தூரஸ்தனாக இருந்தாருங்கிறார் பிள்ளலோகாச்சாரியார். தூரஸ்தனாக இருந்தார், எங்கேயோ இருந்தார் பெருமாள். துவாரகையில, இவளுக்கு அஸ்தினாபுரம். ஆனா துவாரக்கையிலிருந்து அத்தினாபுரத்துக்கு ஒரு வியாபாரம் நடந்துகிறேன்னர் பெரியவா. துவாரகை குஜராத்ல இருக்கு, அஸ்தினாபுரமோ ஹரியானா உத்தரப்பிரதேசத்துக்கிட்ட இருக்கு. அந்த பிரதேசத்துல அங்கேருந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருந்தாலும் ஒன்று நடந்தது, புடவை வியாபாரம் நடந்ததுன்னர். ஏன்னா கண்ணான்னு சொன்ன உடனே எங்கேந்து சுரந்தார் பகவான். அதனால அத்தினாபுரத்துக்கும் ஓட்டைப்புரிக்கும் ஆனைப்புரிக்கும், ஓட்டைப்புரினா துவாரகை, துவாரம்னா ஓட்டை, யானைப்புறம்னா ஹஸ்தினாபுரம், ஹஸ்தினா யானை, அதனால வேழமலை ஹஸ்திகிரின்னு சொல்றோம். ஓட்டை ஊருக்கும் ஓட்டைப்புறத்துக்கும் ஆனைப்புறத்துக்கும் ஒரு சேலை வியாபாரம் நடந்ததிரே, ஒரு அப்படி நடந்துதான். அப்போ பிள்ளலோகாச்சாரியார் சொல்றார், அவன் தூரஸ்தனானாலும் இது கிட்டி நின்று உதவும். அவன் தூரமா இருப்பாராம் பெருமாள், ஆனா இது கிட்டக்க இருந்து உதவுமா. எதுன்னு கேட்டா, ஆபத்திலே புடவை சுரந்தது திருநாமமிரே. அதை நினைச்சுண்டாளா ஆண்டாள். இனிமே அவனை நினைக்கிறத விட அவன் பேரை நினைப்போன்னு முகில் வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி. மாட்டேன் கீட்டேன் இப்போ கிடையாது தெரியாதுன்னா சொல்லாதே, சிற்றாதே பேசாதே, அசங்காத ஆடு கொடுக்காது, நீ மாட்டுக்கு வா. செல்வ பெண்டாட்டி. ஆண்டாள் எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னு யோசிச்சு பார்ப்போம், உடனே மன்னிப்பு கேட்போம். அதுதான் ஒரு பாகவத லட்சணம். ஒருத்தர்கிட்ட நம்ம தப்பு பண்ணிட்டோமான்னு வி ஷுட் நோ ஹவு டு மெண்ட் அவர் வேஸ். நான் கேட்கறது அவர் சொல்றதா? இந்த அஷட்டு கர்வம் பிடிச்சிருந்தா இது மோட்சத்துக்கு போகிற வழியில் இங்கே தான். இப்போ நார்த் உஸ்மான் ரோட், அடுத்தது அதாவே பிறந்துடும். அதனால சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்குலங்கும் பொருளேலோர் எம்பாவாய் என்று இந்த பாசுரத்தில் செல்வந்தனின் பெண்ணை எழுப்பினாள் ஆண்டாள். கனைத்திலம் இப்போ கற்றுக்கறவைன்னு பசுக்களை சொன்னாளா, அடுத்தது மறுபடியும் நம்மளை நினைச்சா பசுக்கள் ஞாபகத்துக்கே வராது. எது ஞாபகத்துக்கு வரும்? எருமை தான் ஞாபகத்துக்கு வரும். அதனால கனைத்திலங் கற்று எருமை கன்றுக்கு இறங்கின்னு, அதனால தான் எருமையை நாளைக்கு வச்சுன்னு பாட போறா. எருமை என்பது வேறல்ல, நாம் என்பது வேறல்ல. உடனே எருமைனா ஏதோ நாமெல்லாம் உயர்ந்த ஜாதின்னு நினைக்காதீங்க. ஜாதிகள்லாம் ரெண்டு ஒழிய வேறு இல்லை. நாமெல்லாம் பார்த்தேன்னா கிட்டத்தட்ட அந்த எருமை ஜாதி தான். அந்த அளவுக்கு ஞானேன ஹீனஹா பசுபி சமானஹா. இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்கோம் சரணாகதி பற்றி. யாருக்கெல்லாம் சரணாகதி பண்ணிக்கணும்னு ஆசை? வெரி குட், பண்ணிக்கணும். பன்னிண்டவா இருக்கள், அது இருக்கட்டும், அதெல்லாம் கிருத்தகிருத்தியர்கள், செய்த வேள்வியர் செய்யணும். யாருக்கெல்லாம் இஷ்டம் இருக்கோ உடனே பண்ணிக்கணும். இல்லை கொஞ்சம் நாள் போட்டோம்னா நம்ம இருப்போமானே தெரியாதே. இது போட்டோன்னு அதை விட்டுவிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம இருப்போமா இல்லையான்னு தெரியாது. யார் யார் எழுத தெரியும்? நான் சுவாமி 2067ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் நாள் தான் இறப்பேன் சொல்ல முடியுமோ? முடியாது. எப்போ இருப்போனே தெரியாது.
30 நாள் நம்ம சொல்லுவோமா, 30 நாள் இவா கேட்க போகிறாளா, அவ்வளவு இருக்குது காலகட்டம். இல்லை என்னத்தை இதை தள்ளி போடுறது, சாப்பாடை தள்ளி போடுறோமோ, 2 நாள் இருக்கட்டும் சுவாமி, 3ஆவது நாள் சாப்பிட்லாம் போடுறதில்ல. இப்போ உடனே கொஞ்சம் பசி எடுத்திருக்கோம், இவர் ரொம்ப நாளி சொல்கிறார், பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடாம வந்திருக்கோம் தோன்றது. சாப்பாடை தள்ளி போடுறதில்ல, குளியலை தள்ளி போடுறதில்ல, மூச்சு விடுறதை தள்ளி போடுறதில்ல. ஆனால் சரணாகதியை மட்டும் ஏன் தள்ளி போடணும்? போட்டால்தான் அடுத்த பாசுரம் நாம் கிடையாது. இந்த பாசுரத்தோடு நின்றுடலாம், கற்று கறவை கணங்கள்னு. அதை மட்டும் பண்ணிக்கல, யோசிச்சுட்டு பண்ணிக்கணும்னு நினச்சா பொறுமை இருந்தால் அதுக்கு என்ன, எருமைன்னு தான் பேர். அதனால் அது இருக்கப்படாது. அடுத்த பாசுரார்த்தம் நமக்கு வேண்டாம், இந்த பாசுரத்தோடு நிற்போம்.